அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு எங்களுக்கு தெரியுங்களா 27 தியரி கிளாஸ்ல முதலாவது கிளாஸ்ல நாங்க சந்திக்கும். அதாவது இப்பதான் நீங்க உங்களோட O level முடிச்சுட்டு எங்களோட A லெவலுக்குள்ள சரியா சயின்ஸ்ங்கிற ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டு நாங்க வந்திருக்கோம். சரியா சில விஷயத்த நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு வகுப்பு வந்துட்டு அறிமுக வகுப்பாக இருக்காது. பாடங்கள் சம்பந்தமாக நான் பேசுறதுக்கு நான் இன்னொரு டைம் நான் எடுத்துக்கிறோம். சரியா நான் முதலாவது இந்த தியரிக்குள்ளே நான் வரும். சில விஷயத்த நல்லா கவனிக்கணும். பிசிக்ஸ் பொறுத்தவரையில எங்களுக்கு தெரியுங்களா A level பிசிக்ஸ்ல மொத்தமாக நாங்க 11 யூனிட் நாங்க படிக்கணும். 11 யூனிட் நாங்க படிக்கணும். சரி கவனிங்க. என்னோட யூனிட் 1 சரியா என்னோட யூனிட் 1 சரி கவனிங்க. அளவீடுங்கிற ஒரு சப்ஜெக்ட் சரியா யூனிட் 1ங்கிறது அளவீடுங்கிற கதை. அளவு சரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அறிமுக வகுப்பாக இது இருக்காது. அடுத்த வகுப்புல நான் அறிமுக வகுப்பு பாடங்கள் சம்பந்தமாக யூனிட் சம்பந்தமாக நான் பேசுறேன். செல்ல வர விஷயத்தை நல்லா கவனிக்கணும். என்னோட பிசிக்ஸ்ல இருக்கிற யூனிட்ல ஆக இலகுவான ஒரு பகுதி வெறும் 30 பாட வேலைகள் மாறும். வெறும் 30 பாட வேலைகள். ஆனா இந்த இலகுவான ஒரு பகுதியையும் தாண்டி இவர் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன் நான் இதை சொல்றேன்னா நாங்க இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணின உடனேயே எங்கள்கிட்ட பிசிக்ஸ்ல இருக்கிறது அதாவது தியரி வைஸா நாங்க பதிச்சுட்டு போறதை கடந்து பிராக்டிக்கல்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதுல இந்த 30 பாட வேலைக்குள்ள அமையிற இந்த சப்ஜெக்டுக்குள்ளே இந்த யூனிட்டுக்குள்ளேயே எங்களுக்கு பிராக்டிக்கலும் ஸ்டார்ட் ஆகுது. சரியா நல்லா கவனிங்கடா. ஏன்னா இந்த பாடம் வந்துட்டு பிரதானமாக 2 பகுதிகளாக நாங்க பிரிக்கலாம். உண்டு அலகுகளும் பரிமாணங்களும் இருக்காது. சரியா கவனிங்க. அலகுகளும் பரிமாணங்களும் விடலாம் அறிமுகமா போது அவசரப்படுவாங்க. சரியா அப்ப இந்த அளவீடுகள் என்ற சப்ஜெக்ட் பிரதானமாக 2 பகுதிகளை உள்ளடக்கிய மாதிரி. இன்னொன்று என்னன்னா அளவீட்டு கருவி அளவீட்டு கருவிகள் அளவீட்டு கருவிகள் சரியா சில விஷயத்த நல்லா கவனிக்கிறா. இந்த அளவீட்டு கருவிகள்ங்கிற இந்த சப்ஜெக்ட்ல இந்த பாடத்துல நாங்க முதலாவது தலைப்பாக நாங்க போட போறது யாருண்டா வேனியர் இடுக்குமானி. வேனியர் இடுக்குமானி சரியா இதுக்கு முன்னால நாங்க மீட்டர் கோல் அது எங்களுக்கு அறிமுகமாயின்னு ஒரு மீட்டர் கோல்ங்கிறது எங்களுக்கு அறிமுகமாயிடும். சரி நல்லா கவனிங்க. புது புது வேர்ட் மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். சில விஷயத்த கொஞ்சம் கவனப்படுங்க. சரியா அப்ப முதலாவது வேனியர் இடுக்குமானி, இரண்டாவது நுண்மானி திருகு கணிச்சி. நுண்மானி திருகு கணிச்சி சரி. நம்பர் 3 நகரும் நுணுக்கு காட்டி. சரி நம்பர் 3 நகரும் நுணுக்கு காட்டி. நம்பர் 4 கோளமானி. சரி கோளமானி ரைட். இது எங்கட கைட்ல சரி நல்லா கவனிங்க. பிராக்டிகல் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற மொத்தம் 4 பிராக்டிகல். இதையும் கடந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஆள் யாருன்னா மும்மை கோல் தராசு. அதே போல நாட்கோல் தராசு. சரி இதுக்கு மேலதிகமாக இதுக்குள்ள நாங்க படிக்கலாம் இந்த நிறுத்த கடிகாரம் அது சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ரைட் ஓகே இருக்கிறது நான் சொல்லிச்சேன். அது இவர மாதிரி ஒரு சரியா நிறுத்த கடிகாரம் நம்பர்ஸ் போடுங்க நான் சரியா நிறுத்த கடிகாரம் ரைட் பாருங்கடா. மிக முக்கியமான ஒரு கதை. ஏனென்றா எங்களோட A level எக்ஸாமை பொறுத்தவரையில இனி O level எக்ஸாம் நாங்க எழுதி பிடிச்சிட்டீங்க. அது பேப்பரை கெப்பாசிட்டி தரும். அந்த பேப்பர் எப்படி வரும்னு தெரியும். ஆனா நீங்க A level எக்ஸாம் ஒரு ஃபைனல் எக்ஸாம் நாங்க எடுத்துக்கிட்டோம்னா எங்களோட ஃபைனல்ல வந்துகிட்டு MCQ கேள்வியாக 50 வினாக்களும் சரி நல்லா பண்ணீங்க. MCQ கேள்வியாக 50 வினாக்களும் ஸ்ட்ரக்சர் 4 வினாக்களும் அதே போல எஸ்ஏ கேள்வியாக சரியா எஸ்ஏ கேள்வியாக
4 வினாக்கள் நாங்க செய்யணும். ஆனா அவன் 8 கேள்வி தந்திருப்பான். இதுல 4 நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, யூனிட் 1 30 பாடங்கள். ஏன் இந்த 30 பாடங்களை டார்கெட் பண்ணி சொல்றேன்னா, யூனிட் 2 இருக்குது, பொறியியல் இருக்குது, எங்க மெக்கானிக்ஸ் 110 பாடங்களை படிக்கணும் 2வது யூனிட். அப்ப பாருங்க, அந்த 110க்கும் 30க்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அப்ப இது ஒரு சிறிய ஒரு பாடப்பரப்பை கொண்டிருந்தாலும் ஸ்ட்ரக்சர் 1வது 2வது 3வது 4வது முதல் 4 ஸ்ட்ரக்சர் பகுதியில் பிராக்டிகலும் இந்த பாடத்துல வந்து ஏன் சொல்ல வரேன்டாடா, இந்த முறை 2024ஆம் ஆண்டு பேட்ச் சரி, இந்த ஃபைனல் எழுதின எக்ஸாம் பேப்பர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக நுண்மானி திருகட்சி லாஸ்டா நடந்த எக்ஸாம் பேப்பர் சரி. அப்ப நல்லா கவனிங்க, நாங்க ஒவ்வொரு பாடங்கள் படிக்கையும் அந்த பாடத்துல பரப்பு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எங்க எக்ஸாம் பேப்பர்ல எவ்வளவு பெரிய செல்வாக்கு செலுத்துறாரு. இப்போ உதாரணத்துக்கு எம்சிக்யூ பொறுத்தவரையில அலகுகளும் பரிமாணங்கள் இந்த அளவீட்டு கருவிகள் சார்ந்து 2 வினாக்கள், அதிகமாக 2 வினாக்கள் வரலாம். ஒரு பரிமாண கேள்வியும் ஒரு கருவி கேள்வி கொடுத்தாலும் நாங்க 2 வினாக்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கட்டாயம் ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வியாக அது வரலாம். இந்த முறை வந்திருக்கிறது சரி. அப்ப இந்த பாடம் ஒரு முக்கியமான ஒரு பாடம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற பாடமும் மிக முக்கியமானது. ஆனா பாடம் நான் சொல்லிட்டேன், இப்ப 2வது யூனிட்டோட ஒப்படைத்து இந்த அளவீடுங்கிறது பாருங்க, வெறும் 30 பாடங்கள், சிறிய ஒரு பாடப்பரப்பு, இலக்கமான ஒரு பாடங்கள். நான் 1வது பிசிக்ஸ்ங்கிற ஒரு பகுதிக்குள்ள வந்தவுடனே நான் சந்திக்க போற 1வது சரியா. அதே நேரம் இந்த பாடப்பரப்பு சிறிய பாடப்பரப்பும் எம்சிக்குள்ள 2 வினாக்கள் மட்டும்தானே வரப்போகுது. 50 வினாக்கள்ல இந்த 2 வினாக்கள் நல்லா கவனிங்கடா. ஓலெவல் எக்ஸாமை பொறுத்த வரையில உங்களோட வகுப்புகள்ல நடக்கிற அந்த எக்ஸாம் சரியா நல்லா கவனிங்க. ஓலெவல் எக்ஸாமை பொறுத்த வரையில உங்களோட வகுப்புகள்ல நடக்கிற அந்த பேப்பர்ஸ், இப்ப உதாரணத்துக்கு சொல்ல 2 மாணவர்களும் நாங்க செலக்ட் பண்ணுவோம். அவங்க சயின்ஸ் எக்ஸாம் செய்யறாங்கன்னு வைங்க. மத்த எல்லா பாடங்களும் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்குது, ஒரே மார்க்ஸ்ல இருக்காரு. இப்ப சயின்ஸுக்குள்ள நாங்க வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த 40 எம்சிக்யூகளில ஒரு ஆளுக்கு 37 சரி, ஒரு ஆளுக்கு 36 சரி. இப்ப நாங்க வகுப்பட நிலையை நாங்க பார்த்தோம்னா, இவர் 1ஆம் ஆள் வர சான்ஸ் இருந்தால் இவர் 2ஆம் ஆள் வர சான்ஸ். ஏன்னா மத்த மார்க்ஸ் எல்லாம் ஓகே, டோட்டல் எல்லாம் ஓகே, சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும். அவர் 37 சரி எம்சிக்யூ, மத்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒழுங்கா எழுதிருக்காங்க, 2 பேரும் ஒரே மார்க்ஸ் எழுதிருக்காங்க. பட் எம்சிக்யூல வந்துட்டு இவர் 36. அப்ப நிலைகள் பார்த்தா 1 2 ஆனா நல்லா கவனிங்க, ஏலவல்ங்கிறது எங்க லைஃபை தீர்மானிக்க போற ஒரு இடம் சரியா. இப்ப பாருங்க, நீங்க அவங்களோட மேத்ஸ், ஒரு மேத்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஒரு பிள்ளை மேத்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. அந்த 2 மாணவிகளுக்கு இடையில ஒரே ஒரு எம்சிக்கு தான் வித்தியாசம் வருது பிசிக்ஸை பொறுத்தவரை. அப்படி வந்தால் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த 1வது மாணவிக்கு இது நீங்க எடுத்துக்கிட்டால் பாருங்க, எங்களோட உழவர் வரும் வரைக்கும் நாங்க கதைக்கிற கதை வெறும் ஒரு எம்சிக்யூல தீர்மானிக்கும் போது ஃபர்ஸ்ட் 1வது. ஆனா இந்த ஏங்கிற மாணவிக்கும் பிங்கிற மாணவிக்கும் இடையில ஒரே ஒரு எம்சிக்யூ தான் பிளண்டா உங்களோட டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரையில 100 மாணவர்களுக்கு மேல அதுக்குள்ள வந்துடுவாங்க. 100 மாணவர்களுக்கு மேல அந்த இடத்துக்குள்ள வந்துடுவாங்க சரியா. பாருங்க, ஒரு எம்சிக்யூ இவரோட டிஸ்ட்ரிக்ட்ல 28 மெடிசின் போராண்டு வைங்க, இவர் 36 சாரி ஒரு எம்சிக்யூ எடுத்ததால 136வது ரேங்க் வராங்க, 128வது ரேங்க் வராங்க வைங்க. அந்த மெடிசின் எல்லாம் போகும் இணையாக லோக்கல் சொல்லுவாங்க. அப்ப பாருங்கடா, இது முக்கியமான ஒரு கதை. நாங்க எடுத்திருக்கிற ஸ்ட்ரீம் வந்துட்டு அது உண்மையை நாங்க பேசித்தான் ஆகணும். இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் மிக கடினமான ஒரு துறையை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத கவன ஈனமாக நீங்க படிப்பீங்களாக இருந்தால், இப்ப சிலாக்களுக்கு என்னன்னா எடுத்த உடனே நல்லா படிக்கணும் அந்த சூழ்நிலை எல்லா நாளுக்கும் நிக்கிற போறோம். கொஞ்ச நாளையால என்ன செய்யறது, பழைய இடத்துக்கு வந்துடுறது, விளையாட்டுக்குள்ள ஆரம்பிக்கிறது. அப்படி இந்த துறைக்குள்ள இருந்து நாங்க விளையாட்டு ஆரம்பிக்க விளையாடவே இயலாது சரி. அப்ப உண்மையா பாடத்துல தாற்பயங்கள் தெரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, உங்களோட பயோ மேத்ஸ். ஆனா கஷ்டம் இல்லடா, எல்லாராலும் இவையில முயற்சி செஞ்சீங்க. எனி டைம் நாங்க இந்த ஒர்க்ல இருந்தோம்னா, இந்த வெறும் 3 வருஷத்துக்கு நாங்க இதுல கவனம் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுவோம் இருந்தால் எல்லாராலையும் இது சாத்தியம் சரியா. அடுத்த இன்னொரு விஷயம், உங்களோட ஓலெவல் ரிசல்ட்ஸ் வரட்டும். இதுக்கும் ஓலெவலுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை சரியா. இங்க வந்துட்டு நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களாக இருந்தால் எல்லாரும் என்ன செய்யலாம், நல்ல இடத்துக்கு வரலாம். அது அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் உதாரணங்களை பேசிக்கிறேன் சரி. நல்லா கவனிக்கலாம். இன்னைக்கு நான் என்னோட பிசிக்ஸை பொறுத்த வரையில எல்லாருக்கும் டியூப் கிடைச்சிருக்கும் பார்த்திருப்பீங்க.
சரியா? இந்த கிளாஸஸ் என்னோட பிசிக்ஸ் கிளாஸஸ் வந்துகிட்டு மேக்ஸிமம் எப்படி வரும்னா டியூட்டோரியலா தான் நடக்கும். சரியா? அந்தந்த சப்ஜெக்டுக்குரிய டியூட்டோரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஏன்னா இந்த பிசிக்ஸை பொறுத்தவரை நல்லா கவனிங்க, சில விஷயத்தை பாருங்க. பிசிக்ஸை பொறுத்தவரையில தியரின்னு ஒரு கதை வாங்க. சரியா? நல்லா பாருங்க. தியரிங்கிற ஒரு கதை ஒரு சிறிய ஒரு வட்டத்துக்குள்ள அமைஞ்சிருவாரு. தியரியாக நாங்க பிசிக்ஸை பார்த்துட்டு சின்ன ஒரு கதையாக அது முடிஞ்சிடும். சரியா? ஆனா இந்த தியரிய அப்ளை பண்ற இடங்கள் பார்த்தா பறந்து விரிஞ்சது மாதிரி. நாங்க ஒரு சிறிய ஒரு விஷயத்தை நாங்க படிச்சிருக்கோம், பட் அதை நாங்க கொண்டு கேள்வியில அப்ளை பண்ணக்கு தான் எங்களுக்கு பிரச்சனை விழுது. இவ்வளவு எல்லாம் நாங்க படிச்சிருந்தோம், படிச்சும் நம்ம இப்ப ஏன் ஐடியா வருது. ரைட். அப்ப தியரிங்கிற ஒரு சிறிய ஒரு வட்டத்தை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யலாம்டா எங்க பிசிக்ஸை வெளியலாம். அப்ப நல்லா கவனிங்க, தியரிய முழுமையாக நல்லா புரிஞ்சு படிக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம் தான் இந்த டியூப்ல நான் போட்டிருக்கிற விஷயம், அதாவது சிறந்த கேள்விகள் தான் சிறந்த ஆசானா இருப்பான். ஒரு கேள்வி ஒரு தியரியை விளங்கப்படுத்துற அளவுக்கு ஒரு ஆசிரியர் விளங்கப்படுத்த இல்லை. சரி, ஒரு மாணவர் நாங்க தியரியை கதைக்கலாம், இது பண்ணலாம், பட் இருக்கிற அந்த கேள்விகள் ஒவ்வொரு கேள்விகளும் எங்களோட தியரியை எங்களுக்கு விளங்கப்படுத்துறது. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் விளங்கப்படுத்துகிறது. அப்ப அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு நாங்க கேள்விகள் செய்யணுமோ அந்த அளவுக்கு கேள்வி செய்யும். சரியா? ரைட். இங்க பாருங்க, அந்த டியூட் மெட்டீரியல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க எப்படி அந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா கட்டாயம் பிசிக்ஸை பொறுத்தவரையில நீங்க ஒரு காப்பி யூஸ் பண்ணி தான் ஆகணும். தியரிய சில விஷயங்கள் நீங்க கவனிங்க, நம்ம கதைச்சு புரிஞ்சு எடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அங்க டைப் பண்ணி தரப்பட்டிருக்கு. சில முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் நீங்க எழுதுற மாதிரி ஃபில் இன் தி பிளாங்க். தியரியில மட்டும், சரியா? தியரியில மட்டும் சில விஷயத்தை கவனிங்க. ஏன்னா நம்ம கதைச்சு புரிஞ்சு எடுக்கிறது தான் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப சில கிளாஸஸ் வந்து எப்படி போறேன்னா நல்லா கவனிங்க, தியரி நாங்க கதைச்சிட்டு இருக்கிறது, பட் நோட்ஸை வந்துட்டு தாருங்க, நீங்க தான் நோட் பண்ணி எடுக்கணும். சில விஷயங்கள் நோட் பண்ணி எடுக்கணும். அது என்ன பிரச்சனைன்னா நல்லா கவனிக்கலாம். இப்ப நாங்க ஓலவுல முடிச்சுட்டு வரக்கு நீங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. இப்பதான் நாங்க என்ன செய்யறோம், எங்களோட ஓலவுல முடிச்சுட்டு நாங்க ஓலவுல பொறுத்தவரையில டீச்சர்ஸ் மாதிரி நோட்ஸ் எல்லாம் சில சில எழுதி 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 படிச்சு வந்த ஒரு மாணவன். அப்ப எடுத்த உடனே நாங்க என்ன செய்யலாம்னா பறக்கலாம். எடுத்த உடனே பறக்கலாம். சில விஷயத்துக்கு கவனிங்க, நான் இங்க கதைக்க போற ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு நுணுக்கங்களும் ஒவ்வொரு தியரியும் உங்களுக்கு தெளிவாக அங்க தரப்படும் டியூப்ல. நீ திரும்ப 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 படிக்கிறது. அடுத்து இந்த டியூப் மெட்டீரியல் இருக்கிற நன்மை என்ன, டக்குன்னு படிச்சு முடிக்கணும். கொப்பியை கட்டாக்குறத விட சரியா டியூப் மெட்டீரியல் நீங்க இன்றைக்கு எடுத்து என்ன செய்யலாம், திரும்ப திரும்ப ரீட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள பிடிச்சிடலாம். இப்படி நாங்க ஒவ்வொரு சாப்டரா சின்ன சின்ன பகுதியாக, இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு நாங்க அழகும் பரிமாணம் அதுக்குரிய டியூட்டும் அதுக்குரிய கொஸ்டின் தியரி ரிலேட்டட் கொஸ்டின் இருப்பாங்க. அதே போல எம்சிக்யூ கேள்விகளும் இருப்பாங்க. அடுத்த ப்ராக்டிகல் வரக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கேள்விகள் நாளைக்கே உங்களுக்கு இன்றைய கிளாஸுக்குரிய அடுத்த டியூட்டோரியல் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணப்படும். கட்டாயம் செய்யலாம், பிரிண்ட் அவுட் அதை ப்ராக்டிஸ் பண்ணி. சரியா? சரி, கவனிங்க பிள்ளை. முதலாவது நாங்க இந்த பிசிக்ஸ்ங்கிற ஒரு கதை மிக முக்கியமான ஒரு கதையா தெளிவாக விளங்கி எடுத்துக்கணும். ஆனா இன்னொரு கதை தான். ஏன் நான் இது சிறிய கதைன்னு சொல்றேன்னா இருக்கு, நம்ம இதை பேசுவீங்க கவனிங்க. இது எல்லாமே கருவிகள் தான். இப்ப உதாரணத்துக்கு மீட்டர் கோல நம்மள்கிட்ட தந்தா, அதனால நீங்க அளந்து வாசிப்பு செல்லுங்கன்னா நான் அளப்பேன், அது பிரச்சனை இல்லை. சின்ன பிள்ளையும் கொடுத்தாலும் அளந்து எடுத்துங்க. இப்ப கிரேட் 5, 6, 7 அப்படிங்கிற பிள்ளைகிட்ட மீட்டர் கோல கொடுத்து இந்த கோட் 2 நீளத்தை அளந்துட்டாங்கன்னா அளந்துட்டாங்க. சரியா? நல்லா கவனிக்கிறாங்க. நாங்க வெற்றிகரமாக எங்களை உழவுல முடிச்சு நாங்க ஏழுக்கு வந்திருக்கோம். சரியா? ஏழுக்கு வந்திருக்கோம். ஆனா நாங்க படிக்கிற காலத்துல எங்களோட படிச்ச மாணவர்கள் ஒரு சிலர் என்ன செஞ்சிருப்பாங்கடா, சரியா கவனிங்க, ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எங்களோட படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டு இடையில நிறுத்திட்டு வேற வேற வேலைகள் இப்படி கடைகள் எல்லாம் போயிருப்பாங்க. சரி, அதாவது அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற படிப்பை கஷ்டமா ஃபீல் பண்ணி படிப்புல இருந்து இடைவிலகி போன மாணவன். இப்ப நான் சும்மா சொல்றேன், அந்த மாணவன் ஒரு ஹார்ட்வேர்ல போய் சேர்றான்னு வைங்க. சரி, அந்த மாணவன் வந்து ஹார்ட்வேர்ல போய் சேர்றான். இப்ப நீங்க உங்களோட உழவுல முடிச்சுட்டு ஒரு ஹார்ட்வேருக்கு நீங்க போய் ஒரு நெட்டோ ஒரு கம்பியோ நீங்க வாங்குறீங்கன்னு வைங்க. ஒரு ஸ்க்ரூ ஒரு நெட் வந்து நான் வாங்கணும். அந்த மாணவன் தான் நீங்க சந்திக்கிறீங்க. அவன்கிட்ட கேக்குறீங்க எனக்கு அந்த நெட் தாங்கண்டா. அவன் என்ன செய்வானுண்டா, இந்த நிர்மாணி திரை கணிச்சு எடுத்து அதுல வெட்டங்கள் அளந்து உங்களுக்கு தருவாங்க. அந்த வேதியியல் எடுக்குமானியை அவன் பயன்படுத்துவான். வேதியியல் எடுக்குமானியை பயன்படுத்தும். இப்ப நாங்க என்ன சொல்ல வரா, உழவலுக்கு உள்ளரிக்கிற ஒரு படிப்பையே கஷ்டமா ஃபீல் பண்ணி போன ஒரு பொருளை இந்த நுண்மானித்துறை கட்சியை கையாளும், வெந்நீர் எடுக்குமானியை கையாளும்.
நகரும் நுணுக்கு காட்டிய கையாலும் கோலமானிய கையாலும் உண்மை கோல் தராசையும் கையாலும். இந்த நகை கடைகள் அது எல்லாம் இருக்கிறாங்க, அப்படியான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்ல வர விஷயம், அப்ப அந்த மாணவனால முடியக்கூடிய ஒரு விஷயம், ஏலவலையும் ஓலவலையும் நாங்க நல்லா முடிச்சு எங்கட எங்கட மைண்ட் சொல்றது, நீ சயின்ஸுக்கு தகுதியான ஒரு மாணவன், நீ அந்த ஃபீல்ட விரும்பி நாங்க இந்த துறையில இறங்கி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நாங்க நல்லா. அப்ப அப்படி ஒரு மாணவனாக இருந்து நாம இதை வந்துகிட்டு ஒரு கஷ்டமான ஒரு பகுதியாக நாங்க பார்க்க கூடாது. நான் சில விஷயத்துக்கு போனீங்க, பாடங்கள் முடிய பாருங்க, அந்த சப்ஜெக்ட்கள் எவ்வளவு இலகுவாக முடிய போகுது. ஆனா திறமை சொல்லிட்டுண்டா சப்ஜெக்ட் லேசர் தான் போகும். தியரி எல்லாம் டக்கு டக்குன்னு முடிய பார்க்கும், தியரி எல்லாம் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள முடிய போகும். ஆனா பிராக்டிஸ், இப்ப பாருங்க, இன்னைக்கு நாங்க இந்த அலகுகளும் பரிமாணங்கள் ஒரு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த தியரியை நாங்க முடிச்சுட்டு அதை சார்ந்த கேள்வி செய்ய அந்த தியரி எவ்வளவு அழகா அந்த கேள்விகள் விளங்கப்படுத்த, இதுதான் தியரி, இதுதான் தியரி. சரி, இப்ப நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனி. இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போற பாடம் இந்த அலகுகளும் சரியா பரிமாணங்களும் கதை உங்களோட டியூப் உங்களோட கையில கிடைச்சிருக்கு. இப்ப நான் சொல்ல விஷயத்த கொஞ்சம் கவனி, நான் சொல்ல விஷயத்த கொஞ்சம் கவனி. முதலாவது இந்த பௌதீகவியல்னா என்னன்னு தெரியும். பௌதீகவியல், பௌதீகவியல் பிசிக்ஸ். ஏன்னா நான் பிசிக்ஸ் படிக்க வந்திருக்கேன், அப்ப எங்களோட சப்ஜெக்ட் தெரியாம நாம படிச்சு வேலை, இது என்ன விஷயம்ங்கிறது தெரியும், என்ன விஷயம்ங்கிறது தெரியும். சரியா? ரைட், கவனிங்க. பௌதீகவியல்னா முதலாவது என்னன்னா, நல்லா பாருங்க, நான் சொல்ல விஷயத்த நல்லா பாருங்க. ஒரு மரம் ஒன்று இருக்கிறது, ஒரு மரம், ஒரு மரம். சரி, இதுல ஒரு பழம் வந்து இது என்ன செய்யறாருன்னா இந்த மரத்துல காய்ச்சி தொங்குறாரு, ஒரு பழம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இதுல 3 பேரை நான் செலக்ட் பண்ண போறேன். சரியா? ஒரு வயசான ஒரு பாட்டி, வயசான ஒரு பாட்டி, ஒரு சின்ன ஒரு பொடியன், ஒரு கிரேட் 1, 2, 3 படிக்கிற ஒரு பொடியன், அதே நேரம் ஒரு பூனைக்குட்டி. நல்லா கவனிங்க, ஒரு பூனைக்குட்டி. இது பூனைக்குட்டி தான். சரியா? ரைட், சரி. படம் முக்கியம். இப்ப பாருங்க, ஒரு பாட்டி இருக்காங்க, ஒரு மாணவன், ஒரு சிறிய ஒரு மாணவன் இருக்கான், இந்த பூனைக்குட்டி இருக்கு. இந்த பாட்டிங்கிறவ எந்த விதமான படிப்பறிவும் இல்லை, அதாவது தன் வாழ்நாளில ஒரு பாடசாலைக்கு போகாத ஒரு ஆளுமை. இப்ப இந்த பழம் என்ன செய்ய போகுதுன்னா, இந்த மரத்துல இருந்து விழப்போகுது. இந்த பழம் என்ன செய்யுது, மரத்துல இருந்து அருந்து விழுந்து. இப்ப எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க. இப்ப இது நான் என்ன செய்வேன், நீங்க அதாவது இப்ப பிசிக்ஸ் படிக்க வந்து நீங்க நிக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த பாட்டிட்டு நீங்க கேட்டா இந்த பழம் என்ன செய்யும்னு கேட்டா, அவ செல்லுவா அது கீழே தான் விழும். அது என்ன செய்யும், அந்த பழம் கீழே தான் விழுந்து அவ செல்லுவா. அதே மாதிரி இந்த சின்ன பொடியன்ட்ட கேட்டால் இந்த பழம் வரந்தான் என்ன செய்யும், அது கீழே தான் விழும், அதுல மாற்றிட்டு கீழே நிக்கிற பூனை கூட அது என்ன அறந்து வளர்க்க என்ன செய்வாரா, ஒரு பாய் வரை என்ன அதுவும் கீழே விழுந்து அது தெரியும். செல்லவார விஷயத்த நல்லா கவனிங்க. இது 3 பேர கோணத்தால இதை வந்து அவதானிக்கணும். பூனோட அவதானம், இந்த மாணவன் அவதானம், இந்த பாட்டியோட அவதானம். இதே அவதானத்தை நாங்க இங்க பார்த்தோம். ஒரு பிசிக்ஸ் மாணவனாக, ஒரு பிசிக்ஸ படிச்ச ஒரு மாணவன், பிசிக்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆள், சரியா? இந்த படத்தை நாங்க பார்க்க போற கண்ணோட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, நல்லா கவனிக்கணும். இந்த பழம் வந்துகிட்டு தரையை அடையக்க என்ன வேகத்துல அடைய போறார், என்ன வேகத்துல அடைய போறார், எவ்வளவு நேரத்துல இந்த தரையை அடையும், எவ்வளவு ஹைட்ல இருந்து இந்த பழம் வந்திருக்காரு என்கிற விஷயத்த நாங்க என்ன செய்ய போறோம்னா இங்க அவதானிக்க போறோம். இவருக்கு விழுந்து தெரியும், ஆனா என்ன வேகத்துல விழுந்து தெரியும். இவருக்கும் விழுந்து தெரியும், என்ன வேகத்துல விழுந்து தெரியாது. உனக்கும் தெரியும், எனக்கு மேலதான் அது விழப்போகுதுன்னு தெரியும், ஆனா என்ன வேகத்துல விழுந்து தெரியும். ஆனா பிசிக்ஸ் படிக்கிற ஒரு ஆள் இத பார்க்க இது என்ன வேகத்துல வாராரு, எவ்வளவு நேரத்துல வாராரு, எவ்வளவு ஹைட்ல இருந்து வாராரு விஷயம். அதாவது என்னன்னா, நான் சொல்ல விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட பிசிக்ஸ் பௌதீகவியல் என்றால் இயற்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும், இயற்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கணித ரீதியாக விளங்கப்படுத்துற ஒரு பாடமா, கணித ரீதியாக கதைக்கிற ஒரு பாடமாக பிசிக்ஸ் இருக்க போறோம்.
அப்ப நான் சில விஷயத்தை கவனிங்கடா, எங்கட பிசிக்ஸ் வந்துட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னா இதை கஷ்டமாக்க போறோம். சரியா? இங்க பாருங்கடா, நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் பிசிக்ஸ் வந்துகிட்டு இயற்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கணித ரீதியாக விளங்கப்படுத்துற ஒரு பாடம். அப்ப இந்த பிசிக்ஸ்ல படிக்க போற அவ்வளவு யூனிட் சரியா பெரும்பாலும் சக்தி சார்ந்த கதைகள் தான் இருக்க போகுது. அங்க இருக்கிற ஒவ்வொரு யூனிட்லையும் படிக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க அன்றாட வாழ்க்கையில சுத்தி சுத்தி அவதானிச்சிட்டு இருக்கோம். சரியா? பிசிக்ஸ வெறும் தியரியாக மட்டும் நோக்கினால் கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். தியரியா மட்டும் நீங்க பாருங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்றேன்னா என்ன, இதுதான் விஷயம். இயற்கையில சுத்தி நடந்துட்டு இருக்கு, ஐடியாஸ் எல்லாம் நான் பார்த்து ரைட் ஓகே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, ஓகே இதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலாம், எப்படி நாங்க அளக்கலாம், அப்ப எப்படி நாங்க இதை கதைக்கலாம். சரி, நாம சொல்லிடுறோம் பிசிக்ஸ்ங்கிறது இயற்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கணித ரீதியாக விளங்குற ஒரு பாடம், கதைக்கிற ஒரு பாடம். அப்ப நம்ம இங்க நம்ம கதைக்க போற அவ்வளவு விஷயத்தையும் வந்துட்டு என்ன செய்யறோம், கணித ரீதியா நம்ம கதைக்க போறோம். எவ்வளவு நேரத்துல எவ்வளவு இதுல வரும். அப்ப சப்ஜெக்ட் எங்களை சூழத்தான் இருக்கிறார், எங்களை சுத்திட்டு இருக்க போற கற்பனையில படிக்கிற ஒரு பாடம் இல்லை. மத்த சப்ஜெக்ட்கள் மாதிரி ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு ரைட் இப்படி இருந்தா அப்படி இருக்கும், இப்படி இருந்தா அப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் இங்க படிக்கலாம். இயற்கைய என்ன செய்ய போறீங்க, மெஷர்மெண்டோட படிக்க போறீங்க, கணிதத்தோட படிக்க போறோம், அளவீடுகளோட படிக்க போறோம். அப்ப அந்த சப்ஜெக்டுக்கு நாங்க ரெடி ஆகணும்டா, கவனமா இருக்கணும்டா, அதை ஃபீல் பண்ணித்தான் அந்த சப்ஜெக்டை படிக்கணும். ஒவ்வொரு தியரியும் நாங்க ஸ்டார்ட் பண்ணாக்க நாங்க அதுக்குள்ள வரணும், அந்த சூழலை நாங்க பார்க்கணும், இதுதான் இதுதான்ங்கிறத நான் கெஸ் பண்ணணும். இப்படி நீங்க பிசிக்ஸ் அணுகுவீங்களாக இருந்தால் இந்த பாடம் லேசா இருக்கும். இன்னொரு விஷயம், எப்ப ஒரு ஆளுக்கு பிசிக்ஸ் கஷ்டமாகுதோ அப்ப அவருக்கு சயின்ஸ் கஷ்டமாகும். சரியா? முழுமையாகவே அந்த உங்களோட பாடம் சம்பந்த சப்ஜெக்ட் அவ்வளவுமே என்ன செய்யணும் கஷ்டமாகும். கவனமா இருக்குன்னா பிசிக்ஸ் எப்பயுமே லேசாக்கி பாருங்க. அதை எப்படி ஃபீல் பண்ணி படிங்க. எப்படி லேசாக்கலாம்? ஃபீல் பண்றது அப்படியே இருக்க கேள்விகளை நாங்க செய்யறோம். கேள்விகளை செஞ்சு 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 நாங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. கேள்வியின் ஊடாகத்தான் பிசிக்ஸ் விளையாடுறாரு. நான் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, நல்லா கவனிக்கலாம். நான் இவ்வளவு காலம் படிப்பிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கேள்வியின் ஊடாக நான் பிசிக்ஸை விளங்கணும். இந்த மாணவர்களுக்கு அதை விளங்கப்படுத்தணும். சரியா? எந்த அளவுக்கு நம்ம கேள்வி செய்யணுமோ அந்த அளவுக்கு நாங்க கேள்வி செய்யணும். நீங்க அடுத்தடுத்த டியூப்லயும் பாப்பீங்க, அவனோட டியூட்டோரியல் 1 டியூட்டோரியல் 2 எப்படி எப்படி எல்லாம் நாங்க அந்த கேள்வியில கொண்டு வரோம். இருக்கிற அவ்வளவு விதமான கேள்விகள். ஏன்னா நாங்க சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. உன்னோட ஃபைனல் எக்ஸாம்ல எம்சிக்யூ கேள்விகளாக சரி நல்லா பாருங்க 50 எம்சிக்யூ கேள்வி இருப்பாங்க. இந்த 50 எம்சிக்யூ கேள்விகளுக்கு உங்களுக்கு கொடுக்க போற டைம் வெறும் 2 மணி. அதாவது ஒரு கேள்விக்கு 1.5 நிமிஷம் தான் டைம். ஒரு கேள்வி 2.5 நிமிடம் தான் டைம். ஒரு கேள்விக்கு 2.5 நிமிடங்கள் நாங்க கொடுக்கலாம் ஒரு கேள்வி. இப்ப நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. நீங்க ஒரு கேள்வி செஞ்சுட்டு போறீங்க, அந்த கேள்விக்கு நான் குறைஞ்சது ஒரு 5 நிமிடம் அல்லது 7 நிமிடம் நான் கொடுக்கண்டா என்ன அர்த்தம்னா பின்னால ஒரு கேள்வியை நான் பிளவிட்டு. ஏன் எனக்கு தெரியும் ஒரு கேள்விக்கு நான் கொடுக்க போற அந்த டைம் வந்துட்டு வெறும் 2.5 நிமிடம். நாங்க 5 நிமிடம் நாங்க கொடுக்கண்டா என்ன அர்த்தம், அந்த 5 நிமிடத்துல இன்னொரு கேள்வி பின்னால இருக்கிற கேள்வி நான் பிளவிட்டு. அப்ப இதுக்கு என்ன தீர்வு, எப்படி செய்யலாம்? ரைட், ஒன்றுமே இல்லை, சில விஷயத்துக்கு உன்னோட ஃபைனல் எக்ஸாம்ல வரப்போற இந்த 50 கேள்விகளுக்கு நீ விட கொடுக்கணும். குறித்த நேரத்துல நீ கொடுக்கணும்னா அந்த கேள்விகளை இதுக்கு முன்னால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். அதே கேள்வியில அந்த கேள்வியில ஐடியாஸ், ஒவ்வொரு கேள்வி நான் அங்க இருக்கிற சந்திக்கிற கேள்வி என்னடா, இந்த கேள்விகளை பிடிச்ச உடனே இது என்ன சப்ஜெக்டுக்குரிய கேள்வி நாங்க பிடிச்சாலும் இதை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், சக்தியை பயன்படுத்துறது, உந்தத்தை பயன்படுத்துறது, போஸை பயன்படுத்துறது, எங்க இருந்து இந்த கேள்வி ஸ்டார்ட் பண்றதுன்ற பிரச்சனை அங்க வரும். இது போக போக உங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் படிக்கணுமா இதெல்லாம் படிக்கணுமாங்கிற மைண்ட் செட் எல்லாம் வரும். நல்லா கவனிங்க. நான் அனுபவ ரீதியாக கட்சியை படிப்பிக்கிற மாணவர்கள்ட்ட இருந்து நான் அப்சர்வ் பண்றேன். 90 எடுத்த 80 எடுத்த 70 எடுத்த நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகள்கிட்ட இருந்தும் எடுத்த விஷயங்கள் தான் அவங்கள்ட்ட கழிச்சிட்டு இருக்கு. அவங்களோட கண்ணோட்டங்கள்ல அந்த பிசிக்ஸ் பார்க்க அவங்க சந்திச்ச அந்த பிரச்சனை. ரைட், ஓகே, இந்த கேள்வியை நான் பிடிச்சிட்டேன் சார், மெக்கானிக்ஸ் ஒரு கேள்வி. பட் இந்த கேள்வியை நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், எந்த சப்ஜெக்ட கொடுக்குற கேள்வி, இதுல ஆரம்ப பாயிண்ட் எப்படி நான் எடுத்துக்கிறது, இதுக்கு தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான், நீங்க கேள்வி செய்யணும். அந்த ஐடியாஸ்ல அந்த கேள்வியை நீங்க செஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னால நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அந்த நேரத்துக்குள்ள நீங்க கொடுக்கலாம். இதைத்தான் அந்த பேப்பர் எடுக்க லெக்சரும் எதிர்பார்க்கணும். நீ இப்படித்தான் ரெடியாகி வரணும் பேப்பர். வெறும் தியரிய மட்டும் நீ வச்சுட்டு அங்க போனீங்க இருந்தால்
30 மார்க்ஸ்க்கு மேல நாங்க எடுக்கல ஓவரால் எல்லா மார்க்ஸையும் சேர்த்து. வெறும் தியரி மட்டும். நீங்க இன்னொரு அளவுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்கு தியரி. அப்படி ஒரு தியரியை எடுத்துட்டு போனாலும் நான் என்ன செய்யறேன் என்னண்டா, ஒரு கேள்வி நீங்க அந்த தியரியை நல்லா யோசிச்சு விட எடுக்கிறீங்க, ஒரு 15 நிமிஷம் எடுக்கிறீங்க, 20 நிமிஷம் எடுக்கிறீங்க, ஒரு கேள்விக்கு எடுக்கிறீங்க, சந்திப்பீங்க. சரி, அடுத்தடுத்த எக்ஸாம்ல நீங்க எப்படியான பிரச்சனை விஷயம்லாம் சந்திப்பீங்க. அப்ப கவனமா இருக்கு. அப்ப நாம இதுக்கு எப்படி ரெடி ஆகணும்? முன்னால கேள்வி செய்யும், வேற வழியே இல்லை. இறங்கியாச்சு, படிக்கிற துறைக்குள்ள வந்துட்டீங்க. இருக்கிற துறையில கடினமான ஒரு துறை, மிக நுணுக்கமான அறிவுள்ள பிள்ளைகளுக்கு ஏத்த ஒரு பாடம் பிசிக்ஸ். அப்ப இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தா இதை கொஞ்சம் நச்சுந்த மாதிரி இந்த பிசிக்ஸ் அனுபவிச்சு படிக்க பழகுங்க. பாடங்கள் போக போக உங்களுக்கு பிடிக்கும் அந்த சப்ஜெக்ட். சரி, ரைட், ஓகே. சில விஷயத்துல கவனிக்கணும். அப்ப அந்த விஷயத்துல கவனம் வரைக்கணும். இந்த டார்கெட் தெரியும். நான் போய் ஃபைனல்ல இருந்தா அந்த 50 கேள்வி நான் கேள்விப்பட்ட கேள்விகளாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படி இருந்தால் நேரம் காணாங்கிற ஒரு பிரச்சனை வராது. இப்போ உங்களோட சீனியர்ஸ் மாறும். இந்த வருஷம் எக்ஸாம் எழுதினாக்குள்ள சந்திச்ச கேள்வி என்ன பிரச்சனை? ரைட், ஓகே. நல்லா செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு என்ன பிரச்சனை? டைம் காணும். டைம் காணான்னு அந்த கேள்வியில அனுபவமே இல்லை. அவர் எடுத்துக்கிட்டார் ஒரு கேள்விக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டார், ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்தா பின்னால இந்த கேள்வி அவர் செய்யல, வாசிக்கல. என்ன பிரச்சனை? டைம் காணும். அப்ப அதுக்கு நாங்க எப்படி ரெடி ஆகுறோம்ங்கிற விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும். அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் திரும்பி செல்றேன். கதைக்கிற ஒரு பாடமாக இல்லாம நாங்க நேரடியாக நாங்க தியரிக்குள்ள போவோம். பட் ஒவ்வொரு பாடங்கள்ல தேவையான விஷயங்களை நாங்க கதைச்சிட்டு போவோம். அறிமுகத்துக்கு ஒரு வகுப்பு, கதைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வகுப்பு எல்லாம் இல்லாமலுக்கு நம்ம என்ன செய்யணும், எம்மட சப்ஜெக்ட நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போக ஒவ்வொரு விஷயம் தேவையான விஷயங்கள் அவ்வளவும் உங்கள்கிட்ட கதைக்கப்படும். சரியா? ஏன் நாங்க ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்தாச்சு. சரியா? இதை எடுத்து வச்சு விளையாடுற ஒரு சப்ஜெக்ட் இல்ல, ஃபன் பண்ணி படிக்கிற ஒரு இடமும் இல்லை. அதுல கவனம் வரும். அதுல கவனம், விளையாட்டுகள் இருக்கணும், பட் நம்மளோட குறிக்கோள்ல கவனம் வரும். குறிக்கோள்ல கவனமா இருக்கணும். ரைட், ஓகே. சில விஷயத்த கவனிங்களா? இப்ப பாருங்க, அங்க இருக்கிற கதை என்னோட டியூப்ல இருக்கிற முதலாவது பேஜ். சரியா? பேஜ் நம்பர் 1. பேஜ் நம்பர் 1 போனாங்க, பிரச்சனை இல்லை. சரியா? பேஜ் நம்பர் 1 பாருங்கடா. சரியா? பாருங்க, பௌதீக கணியங்களும் அலகுகளும். சரியா? பௌதீக கணியங்களும் அலகுகளுங்கிற சப்ஜெக்ட். பௌதீக கணியங்களும் அலகுகளும் கதை. சரி, பாருங்க, சொல்ற விஷயத்துக்கு முதலாவது இந்த பௌதீக கணியம் தான் என்னன்னு தெரியும். பௌதீக கணியம் தான் என்னன்னு தெரியும். சரியா? எழுதுங்க, ஸ்டால் எழுதுங்க, நம்ம கதைப்போம். சரியா? அதுல பாருங்கடா, ஸ்பீஸ் வச்சிருப்பேன். சரியா? அந்த ஸ்பீஸ்ல எழுதுங்க. முதலாவது எழுதிட்டு நான் கதைக்கிற விஷயத்த போர்டுல பாருங்க. சரியா? ரைட், எழுதுங்கடா. அவள் எழுதுங்க. அந்த ஸ்பீஸ்ல எழுதிக்கங்க. நான் சொல்ற விஷயத்துல தெளிவாக எழுதியது. பௌதீக தொகுதி ஒன்றின் எழுதுங்க. பௌதீக தொகுதி ஒன்றின். சரியா? பௌதீக தொகுதி ஒன்றின். பௌதீக தொகுதி ஒன்றின் யாதேனும் ஒரு பண்பை. 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 பௌதீக தொகுதியொன்றின் யாதேனும் ஒரு பண்பை நேரடியாகவும் பண்பை நேரடியாகவும் மறைமுகமாகவோ மறைமுகமாகவோ அளக்க முடியுமாயின் கட்டாயம் டியூட் எல்லாம் பிரிண்ட் அவுட் இருக்கு. சரியா? அளக்க முடியுமாயின் அப்பண்பு. ஒரு பௌதீக கணியமாகும். அளக்க முடியுமாயின் அப்பண்பு ஒரு பௌதீக கணியமாகும். ரைட், ஓகே. சில விஷயத்தை காணும். இந்த பௌதீக கணியத்துக்கு ஒரு வரைவில் இருக்குன்னு சொல்றேன். பௌதீக கணியம். பௌதீக கணியத்துக்கு ஒரு வரைவில் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு பௌதீக இயல்பு உன்னால மெஷர் பண்ண இயலுமாக இருந்தால், அளக்க முடியுமாக இருந்தால். இப்ப உதாரணம் நான் சொல்ற விஷயத்தை நல்லா கவனிக்கும். பெரிய ஒரு கதை இல்லை.
சரி, இதுக்கு பின்னால ஒவ்வொரு நான் படிக்க போற பௌதிக கணிதம் ஒவ்வொன்று அறிமுகமாகும் போது ஒவ்வொரு பாடங்கள் ஒவ்வொரு அழகுல அறிமுகமாயிருக்கு. நான் இப்ப சும்மா சொல்றேன், நீங்க கவனிங்க, நான் சொல்ல விஷயத்த கவனிங்க. ஒரு தட்டை வடிவமான ஒரு தட்டை வடிவமான ஒரு தட்டு அல்லது ஏதோ ஒன்று இருக்கிறீங்க. சரி, ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒரு தட்டை வடிவமான ஒரு தட்டு தட்டை வடிவமான பாருங்களா, சொல்ல விஷயத்து நல்லது. இப்படி ஒரு தட்டை வடிவான ஒரு தட்டு. இப்ப நான் இந்த இடத்துல இந்த தட்டிட நீளத்தை என்னால அளக்க இயலும். இந்த நீளத்தை நான் அளந்து நான் செல்லுவேன். இந்த நீளத்தை நான் அளந்து செல்லுவேன். ரைட், இங்க கவனி. இந்த நீளத்தை என்னால அளக்க இயலும். அப்படி நான் அளப்பனாக இருந்தால், இந்த நீளத்தை நான் அளக்க இயலுமாக இருந்தால், இந்த நீளம் ஒரு பௌதிக கணிதம். அப்புறம் மெஷர் பண்ண இயலும். அப்ப இந்த பண்பு, இந்த பௌதிக பண்பை என்னால அளக்க முடியும். ரைட், அதே மாதிரி இந்த அகலத்தை என்னால அளக்க இயலுமாக இருந்தால், எஸ் அளக்கலாம். அகலமும் ஒரு பௌதிக பண்பு, பௌதிக கணிதம் தான். அகலமும் என்னது? ஒரு பௌதிக கணிதம். சரி, கவனம். அதே மாதிரி இந்த ஹைட், உயரத்தை நாங்க எடுத்துக்குவோம். உயரத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம், உயரத்தையும் நாங்க எடுத்துக்கொண்டோம். இதையும் நான் அளக்கலாம். எனவே உயரமும் ஒரு பௌதிக, ஓரளவு மூன்றுமே நீளம். அப்ப நீளம் ஒரு பௌதிக கணிதம். நீளம் ஒரு பௌதிக கணிதம். அதே நேரம் நல்ல கவனம், அவன் சொல்றான் நேரடியாகவோ அல்லது மறைமுகமோ. பாருங்க, நீளமும் தெரிஞ்சு அகலமும் தெரியுமாக இருந்தால் இந்த தட்டிட பரப்பளவு, குறுக்குவெட்டு பரப்பளவை உன்னால கணிக்க முடியும். எனவே பரப்பளவும் ஒரு பௌதிக கணிதம். பரப்பளவும் ஒரு பௌதிக. இப்ப உயரமும் தெரிஞ்சால் நீளம் தர அகலம் தர உயரம் கனவளவையும் என்னால கணிக்க. அப்ப நான் இதுல இருந்து கதைக்கலாம். இந்த நீளம் ஒரு பௌதிக இயல்பு, பரப்பளவு பௌதிக இயல்பு, கனவுல நேரடியாக அளக்க இயலாது, பட் கணிக்கலாம், மறைமுகமா நான் கணிச்செடுக்கலாம். அப்ப இப்படியான கதைகளை, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு திண்மம் இருக்கு. இந்த திண்மத்தோட திணிவை நீங்க என்ன செய்யறீங்க? அளந்து எடுத்துக்கிறீங்க. அதே போல இந்த திண்மத்தில கனவளவையும் நான் அளந்து எடுக்க, அந்த யுரேகா திண்மம் ஒரு ஒழுங்கற்ற திண்மம் எடுங்க, அல்லது கோளம் ஆரை தெரிஞ்சால் நீங்க சமன்பாட்டில் உள்ள கனவளவை கண்டுபிடிப்பீங்க. இப்ப பாருங்க, திணிவும் கனவளவும் தெரிஞ்சால் அடர்த்தி சமன் திணிவின் மேல் கனவளவு. அப்ப அடர்த்தி என்னன்னா ஒரு பௌதிக கணிதம். இப்ப இதுதான் கதை. தெளிவாக விளங்கி விஷயத்தை விளங்கிக்கங்க. உதாரணங்கள் நாங்க பார்க்க போறோம். இப்போதைக்கு அந்த இடத்துல உதாரணம் எழுதவானாது. நாங்க எல்லாமே யாரு யாரு எப்படி எல்லாம் இனி நீங்க பிடிக்கலாம். எந்த பௌதிக கணிதத்தை உன்னால அழைக்க இயலுமாக இருந்தால் அல்லது கணிக்க இயலுமாக இருந்தால், கணித ரீதியாக அந்த கதைக்கு இயலுமாக இருந்தால், அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா பௌதிக கணிதம். பௌதிக கணிதம் பாருங்க எவ்வளவு அழகா அந்த டிஃபினிஷன் சொல்றாங்க. பௌதீக தொகுதி ஒன்றில் யாதேனும் ஒரு பண்பை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அளக்க முடியுமாயின் அப்பண்பு வந்துட்டு ஒரு பௌதீக கணிதம். சரி, கிளாஸ்ல இருக்கிறார்கள், கொஞ்சம் கவனிங்க. இந்த முதல் 3 வகுப்புகளும் ஃப்ரீயா நடக்க போறதால இந்த இடத்துல உங்களுக்கு மைக் மியூட் பண்ற மாதிரியோ மத்த விஷயங்களை நீங்க செய்யற மாதிரி இருக்காது. செட்டும் நான் நினைக்கிறேன் நான் காட்டலாம். ஆனா உள்ளுக்கு நாங்க கிளாஸஸுக்கு வந்ததுக்கு பிறகு, நீங்க உங்களோட கிளாஸஸ் நம்ம ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யற மாதிரி இல்லை, நான் சொல்ற இதுல கவனம் மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ற பிள்ளைகள், சரியா, நீங்க இந்த கிளாஸஸ் ஒரு நேரடி கிளாஸஸ் மாதிரி ஃபீல் பண்ணினால், ஒழுங்காக நாங்க நேரடி கிளாஸ்ல நாங்க எப்படி இருக்கோமோ அப்படி ஃபீல் பண்ணி நீங்க இந்த சப்ஜெக்டுகளுக்குள்ள வருவீங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சக்சஸ் ஆகும். மேக்சிமம் ரெக்கார்டிங் கிளாஸ்ல தவிர்த்து ரெக்கார்டிங் பண்ணி நாங்க படிக்கலாம். பிறகு நாங்க அதை ரெக்கார்டிங் லைவாக ஜாயின் பண்ண பாருங்க. ஆனா ரெக்கார்டிங் உங்களோட கையில இருக்கும். தவிர்க்க முடியாத சில காரணங்களால நீங்க கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணல. இன்டர் பிசிக்ஸ் கிளாஸ் பொறுத்தவரையிலும் உங்களோட லைஃப் டைம், அதாவது உங்களோட ஃபைனல் எக்ஸாம் போகும் வரும் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் நம்மளோட இந்த கிளாஸஸ் எல்லாரும். சரி, அதாவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்குமே நீங்க கிளாஸ் வந்தாலும் சரி வராட்டியும் சரி உங்களுக்கு அப்பப்ப எல்லா கிளாஸஸும் அப்டேட் ஆகிரும். சரியா, நீங்க அதை திரும்ப ஒரு தடவை ரிவீல் பண்ணியும் பார்க்கலாம். இது உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரும் வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் அப்படியே உங்களோட கையில இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்யணும், பெரும்பாலும் லைவாவே என்ன செய்ய பாருங்க, கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ண பாருங்க. சரியா, நம்ம அந்த விஷயத்துல கவனமா இருந்தது. சில தவிர்க்க முடியாத காரணங்கள் வரையிலாம போகலாம், அது ஒண்ணும் செய்யலாம், அது நான் போய்தான்
அப்ப அப்படியான கிளாஸஸ் அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் ஃபீல் பண்ணுங்க. அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு என்ன செஞ்சுன்னா குரூப்ல அப்டேட் ஆகிடும். அந்த கிளாஸஸ் நடந்துக்கிற கிளாஸஸ் அண்டன்னைக்கு அரியர்ஸ் இல்லாம படிச்சுட்டு வாங்க. ரெக்கார்டிங்க வாங்கி வச்சு ரெக்கார்டிங் படிச்செல்லாம் நம்ம கரையேறலாம். அதெல்லாம் ஒரு மாயை தான். படிக்கிற மாதிரி இருக்கும், விளங்குற மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு டவுட், என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. அங்க கதைக்கப்படுற கேள்விகளை கேட்டுட்டு அப்படியே முடியும். அப்ப நீங்க லைவ்ல ஒரு கிளாஸ்ல இருக்கிறது அந்த ஒரு பிரச்சனை வந்தா அதை உடனே நாங்க என்ன செய்யலாம், அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்ப அப்படி அதுகள்ல கவனமா இருக்கணும். கிளாஸஸ் ஜாயின் பண்றார்கள் அதுகளை பார்த்து கொஞ்சம் பாருங்க. லைவா நடக்கக்கூடிய கிளாஸ்களை செலக்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட் பிசிக்ஸ் செலவார விஷயம். இப்ப நீங்க என்னன்னா தேடிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு கெமிஸ்ட்ரி உன்ன பயோ போட்டு நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது கிளிக் ஆகுது, எது இது பண்ணப்படுது, உங்கள யாரு அந்த அளவுக்கு அந்த போக்கஸ் வச்சிருக்காங்க, ஆசிரியர்ல செலக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பயப்படாம படிக்கலாம். ஆன்லைன் நல்ல ரிசோர்ஸ். ஆனா இப்படி படிச்சா சரி. ஓகே, நாம வரும். அப்ப இந்த பௌதிக கணியம் இப்ப கிளாஸ்ல இருக்கிறவங்க நான் சொல்ல விஷயம், இந்த பௌதிக கணியத்துக்கு அவன் டெபினிஷன் கதைச்சது விளங்கிட்டாடு. நான் சொல்லணும் அடுத்த கிளாஸ்ல இருந்து நீங்க பேசுற மாதிரி இருக்கீங்க. இப்ப நீங்க செட்டிங்கோ அல்லது விளங்கின விஷயத்த கொஞ்சம் தெரியப்படும். டக்கு டக்குன்னு நான் கேட்ட பேரை உடனே வாசிச்சுட்டு வரையில அது டக்கு டக்கு இப்போதைக்கு நான் இது பண்ணல. சரியா, இப்ப நான் கேட்டா நீங்க ஓகேயா அந்த கிளாஸ் உங்களுக்கு இந்த பகுதி விளங்கிட்டுன்னு கேட்டா நம்ம அடுத்த கதைக்கு போகணும். யாருனாலும் வர கிளாஸ்ல இருக்கிறார் பௌதீக கணியம்னு நம்ம கதைச்ச விஷயம் விளங்கிட்டாரு. பௌதீக கணியம்ல என்னன்னு விளங்கிட்டாரு இருக்கிற ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க, விளங்கினால் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் ரைட் ஓகே. அப்ப சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. எஸ் குட் சரியா. அப்ப எங்களுக்கு பௌதிக கணியம் என்ன தெரியும். இப்ப டெபினிஷனை நாங்க விளங்கிட்டோம். இனி உனக்கு முன்னால ஒரு பௌதிக இயல்பு வந்தா நீ அதை கெஸ் பண்ணலாம். ரைட், இதுக்கு நான் என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம். அப்ப இது பௌதிக மெஷர் பண்ண 7 ஆண்டு வந்து அது பௌதிக கணியம் இல்லை. சரி, அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் நாங்க பார்ப்போம் பின்னால கதைக்கு போறோம். நான் சொல்லிடுறேன், இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்துகிட்டு பரவலாக எங்கள்ட்ட பிசிக்ஸ்ல இருக்கிற அவ்வளவு 11 யூனிட்ல மிச்சம் இருக்கிற 10 யூனிட்ல வர போற ஒவ்வொரு பௌதிக கணிகளையும் இதுக்குள்ள கதைக்க போறீங்க. அந்த இடத்துல நம்ம கதைச்சிட்டு ஒவ்வொரு பாடம் நாங்க படிச்சுட்டு வரங்க. ரைட் ஓகே, அங்க பில்ட் ஆயிட்டு இங்க அறிமுகமா இந்த சமன்பாடுகள் எல்லாம் அங்க பயன்படுத்த போறோம். அப்ப அது என்னங்கிறது இங்க சமன்பாடா தெரிகிற ஒரு விஷயம் அங்க தியரியாக தெரிய போகும். இதுக்காவண்டித்தான் இந்த தியரியை படிக்கணும். நான் எந்த அளவுக்கு நான் சில விஷயத்த நல்லா கவனிக்கணும். பிசிக்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம்டா. எப்படின்னா நான் சில விஷயத்த பாருங்க. நம்ம ஒரு கிளாஸ்ல சரி ஒரு 2 கிளாஸ் நான் எடுத்து நல்லா பாருங்க. 2 கிளாஸ் நான் எடுத்து ஒரு கிளாஸ்ல தண்ணியையும் சரியா ஒரு கிளாஸ்ல தண்ணியையும் நல்லா கவனிங்க. இன்னொரு கிளாஸ்ல தேனையும் எடுத்துக்கிட்டு சரியா ஒரு கிளாஸ்ல தண்ணியையும் ஒரு கிளாஸ்ல தேனையும் எடுத்துக்கிட்டு நாங்க அது ரெண்டையும் ஒரே டைம்ல திருப்புவமாக இருந்தார், சாட கொற்ற மாதிரி திருப்புவமாக இருந்தார் எங்களுக்கு தெரிந்தால் நீர் விரைவாக கொட்டுப்படும், தேன் மெதுவாக கொட்டுப்படும். ஒரு நெய் தேன் ஏதோ சம்திங் சரியா. இப்ப நல்லா கவனம். இது இவங்க எங்கட நமக்கு ரைட் ஓகே. அந்த வயசான பாட்டி அந்த பொடியன் அந்த பூனைக்குடியே தெரியும். பூனைக்குடி மேல நீங்க ஜொக்க எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா அது பாஞ்சிட்டு போயிருக்கு. ஏன்னா ஊத்துப்பட போகுது. இப்ப நான் சொல்ல வர விஷயத்த நல்லா கவனம். இங்க நம்ம அதை எப்படி படிக்க போறோம் தான் எங்களை 10வது யூனிட்ல சரி. அந்த தேன் ஏன் ஸ்லோவா ஊத்தப்படுது, அதுக்கு என்ன காரணம், அத கணித ரீதியாக கதைக்க போறீங்க. ஒவ்வொரு படைகளுக்கு இடையிலான வேகம் என்ன, அங்க இருக்கிற போர்ஸ் என்ன, ஏன் அப்படி அது கொட்டுப்படுது, ஏன் அவர் ஸ்லோ ஆகுறார், நீர் ஏன் ஃபாஸ்டா கொட்டுப்படுது, அப்ப அவர் என்ன வேகத்துல வெளியாகுவார், அந்த தேன் படை ஒவ்வொரு படையும் என்ன விதத்துல கொண்டு வரும், அதனால உருவாகிற அந்த விசை என்னங்கிற விஷயம் எல்லாம் நாங்க இங்க தெளிவாக நாங்க படிக்க போறோம். அதான் இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கணித ரீதியாக நாங்க இங்க கதைக்கிறோம். நல்ல இன்ட்ரெஸ்டோட படிங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நல்லா விளங்கி படிங்க, நல்லா விளங்கி ஃபீல் பண்ணி படிங்க. நாங்க அப்படிதான் படிக்க போறோம், ஃபீல் பண்ணி தான் நாங்க படிக்க போறோம் சரியா. ரைட் ஓகே. இப்ப நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. அப்ப இந்த பௌதிக கணியம்னா எங்களுக்கு அறிமுகமாச்சு சரியா. பௌதிக கணியம்னா என்னன்னு தெரியும். ஒரு ஆளை மெஷர் பண்ணக்கூடியதாக இருந்தால் அவரை நீங்க நேரடியாகவும் மெஷர் பண்ணலாம் அல்லது என்ன செய்யலாம் மறைமுகமாகவும் நாங்க அளக்கலாம். அப்படி இருந்தால் அவங்கள நம்ம பௌதிக கணியம் கதைக்கிறோம் சரி. கூட டியூப்ல பாருங்க, சர்வதேச அலகு முறைன்னு ஒரு கதை இருக்கு சரி. சர்வதேச அலகு எஸ்ஐ யூனிட் நாங்க பயன்படுத்த போறோம். இது என்ன நடைமுறை சிக்கலால வரப்போம். ரைட் ஓகே. இப்ப பிசிக்ஸ்ல நாம ஒரு தலைப்பு போடுறோம், ஒரு வசனம் நான் கதைக்க போறேன்டா உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் நல்லா கவனி. இது ஏன் போட்டோம் சரியா. இந்த தலைப்பு நாங்க ஏன் போட்டோம்,
அது முதலாவது கேள்வி. இந்த வேர்ட் ஏன் நாங்க பயன்படுத்த போறோம் இந்த இடத்துல, அது உனக்குள்ள கேள்வியாக வரணும். அடுத்தது, எந்த சந்தர்ப்பத்துக்கு அவன் இதை கொண்டு வந்திருக்கான், ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறேன், எந்த சந்தர்ப்பத்துக்கு அவன் இதை கொண்டு வந்திருக்கான். நல்லா கவனிங்களா, உனக்கு மைண்ட்ல வார இந்த கேள்விகள் தான் உன்னோட ஃபைனல்ல கேள்வி. ஒரு தியரி படிக்கிற டைம்ல உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கொண்டு வருது, அதை நம்ம அதை புரிஞ்சுக்கிறது ஒரு கஷ்டமா இருக்குதுன்னு நீ ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாத, அதுதான் உனக்கு கேள்வி. உன்னோட ஃபைனல் எக்ஸாம்ல அப்படிதான் வரும். நாங்க படிக்கிறத நேரடியாக கேட்பானான்னு கேட்டா இல்ல, நேரடியாக அந்த கேள்விகளை வராது. இது ஓலவல் மாதிரி நேரடியாக கேள்வி வராது. அப்ப நம்ம தியரி படிக்கிற டைம்ல நம்ம எங்கேயாவது ஒரு பிரச்சனையா ஃபீல் பண்ணணும், எங்கேயாவது ஒரு கஷ்டமா ஃபீல் பண்ணா அது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது அப்படின்னு வந்துட்டுன்னா நீ நினைச்சுக்க, அதுதான் நாங்க கேள்விகளாக வரப்போம். அப்ப அதை எப்படி நாங்க விளங்கி எடுத்துக்கலாம், அதை எப்படி நாங்க அந்த ஆசிரியரோட கதைக்க போறோங்கிற விஷயம். அப்ப நீங்க ஒவ்வொரு விஷயம் போடக்க ஏன் எதுக்குங்கிறதுல கவனமா இருக்கணும். நான் போடக்க ஒவ்வொரு விஷயத்த நான் கதைச்சுதான் வரும். அப்ப அதை நீங்க புரிஞ்செடுத்துக்கணும், அந்த விஷயத்த புரிஞ்செடுத்துங்க, நோட்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? ரைட், ஓகே. இந்த சர்வதேச அழகுமுறை முதலாவது அதை கதைச்சிக்கணும், நல்லா கவனிக்கலாம். இந்த சர்வதேச அழகுமுறையினோட ஏன் கொண்டு வருதுன்னா, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வந்து என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அழகு முறைகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப உதாரணம் இலங்கையை பொறுத்தவரையில நாங்க பயன்படுத்துற அழகு முறை, இப்ப நான் சும்மா சொல்றேன். இப்ப பழையாக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னா, பழையாக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த தூரங்களை கூப்பிடு தூரம், மயில், அப்படி இப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவான். இதே ஏதோ ஒரு வெளிநாட்டவங்க வந்து நின்று கேட்டு இப்ப நாம இந்த அளவீடுகளை மயில்ல வச்சிருந்தால் அல்லது கூப்பிடு தூரம்ன்ற ஒரு கதையை வச்சுட்டு அல்லது அடியை பயன்படுத்தி நாங்க இப்படி தூரங்கள் அளவு வச்சு அவன் எப்படி அதை புரிஞ்சு கொள்றது, அவன் எப்படி அதை இது பண்றது, அதை ஃபீல் பண்றது, இதைத்தான் இவர் சொல்லியிருக்காருங்கிற விஷயத்த எப்படி அவன் கதைக்கிறது. அவன் இப்படியான ஒரு பிரச்சனை. சரி, அதாவது அந்த அறிவை நாங்க பயன்படுத்துறதுக்கு, அறிவை இன்னொரு இடத்துல கொடுக்கறதுக்கு இப்படியான அழகு முறைகள் எங்களுக்கு பிரச்சனையா ஃபீல் பண்ணினாங்க. இப்படியான அழகு முறைகள் நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அழகு பயன்படுத்துறீங்க. இது ஒரு ஒரு அறிவை இன்னொரு இடத்துல பரப்ப இயலாம இருக்கு, இன்னொரு அளவு கொடுத்துக்க இயலாம இருக்கு. அடுத்தது அதை வச்சு நாங்க பயன்படுத்துறது, அதை அடைய போற நன்மைகளை எங்களை பெற்றுக்கொள்ள இயலாம இருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர, இப்படி ஒரு பிரச்சனை வர, அதற்கு தீர்வாகத்தான் எஸ்ஐகளுக்கு வரும். அப்ப கவனமா இருக்கு. அப்ப அழகுகள்ங்கிற ஒரு கதை இருக்குது, அதை நீங்க பயன்படுத்துங்க, பிரச்சனை இல்லை. பட் எஸ்சி அழகா பொதுவான ஒரு இடத்துக்கு வாங்க, பொதுவான ஒரு அழகுக்கு வாங்க என்று வந்த இடம் தான் இந்த எஸ்ஐ அழகு. அப்ப நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு பௌதிக கணியங்களுக்கும் அழகுகள் சார்ந்து நாங்க கதைக்க போறோம். சரி, நல்லா கவனிங்களா. நாங்க ஓயல் வரும் வரைக்கும் இந்த அலகுகளை பயன்படுத்தி நாங்க வந்தாச்சு. இப்ப உதாரணத்துக்கு நீளம் அது மீட்டர் தான், கிலோகிராம், திரிவு அது கிலோகிராம் தான், இப்படின்னு நாங்க ஒவ்வொரு கதையாக பயன்படுத்தி வந்ததுதான் நாங்க அழகு, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு பரிமாணம்ன்ற ஒரு விஷயம் அறிமுகமாகும். புதுசா ஒரு வேர்டு அறிமுகம் நான் சொல்லிடுறேன். பரிமாணம்ன்ற ஒரு தலைப்பு போடணும், உனக்கு வரணும். இது ஏன் இவர் போடுறாரு, என்னதுக்கு பயன்படுத்த போறாரு, இதால என்ன நன்மை நடக்க போகுதுங்கிற விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொரு தலைப்புக்கும் உனக்கு வந்துகிட்டே இருக்கு, அந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு, சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. இப்ப நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த சர்வதேச அழகுமுறை, எஸ்ஐ அழகுமுறை, அவன் சொல்றான், அவனோட ஸ்டால்ல இருக்கு பாருங்க, ஸ்டால்ல இருக்கு பாருங்க. பல்வேறு காலப்பகுதிகளில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு வகைப்பட்ட அலகுகள் பயன்படுத்தப்பட்டன. எஸ், ஓகே. பல்வேறு நாடுகள்ல பல்வேறு காலப்பகுதிகள்ல அந்தந்த, இப்ப உதாரணம் இலங்கை ஆண்ட ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாட்டும் அந்த ஆளுக்கு அந்தந்த நாடு ஆளுக்கு அந்தந்த நாட்டுல பயன்படுத்துற அழகுமுறை தான் இங்கேயும் பயன்படுத்திட்டு. இப்ப போர்த்துகல் வந்து ஆண்டு வந்து அடுத்தவன் வர பிரிட்டானியா வர, அப்ப என்னடா இவன் என்னதா வச்சுட்டு போயிருக்கான், அப்ப அவன் எல்லாம் தெரிஞ்சு கூட அவனதை கொண்டு வருவார். இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் என்ன செய்யறாங்கன்னா, சரி கவனிங்க. அப்ப அப்படி இந்த வாரம் ஒரு பிரச்சனையை தீர்வுக்கு தான் இதை கொண்டு வராங்க. இப்ப அதுல தந்திரியான் பாருங்க, இந்த பிரித்தானிய அழகுமுறை, அதே மாதிரி சிஜிஎஸ் அழகுமுறை, அதே போல உள்நாட்டு அழகுமுறைகள் நீங்க எல்லாம் வச்ச தூரம் எல்லாம் இப்படி கவடு அப்படி இப்படி எல்லாம் கதைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கவடை வச்சுட்டு ரைட், ஓகே, அந்த நீளத்தை அளக்குது. சரி, இப்ப நான் சும்மா உதாரணம் நான் சொல்ல விஷயம், அழகு முறைகள் தெரியணும், இப்படி எல்லாம் இருக்குதுன்னு தெரியணும். அங்கங்க எப்படி அளந்தாங்கிற விஷயத்த பாருங்க. இப்ப பாருங்க, உங்களோட டியூப்லடா இங்கதான் ஒரு ஸ்பேஸ் இருக்குமே, நீங்க பாருங்க. உங்களோட எக்ஸாம்பிள் போட்டு பிரித்தானிய அழகு முறையில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, சரியா? அப்ப அந்த பிரித்தானிய அழகு முறையில எப்படி அவங்க பயன்படுத்தினா எங்களுக்கு தெரிஞ்ச பௌதிக கணிகளை மட்டும் நாங்க பார்ப்போம். சரியா? சிறிய சிறிய உதாரணங்களை கதைக்க போறோம். சரியா? சொல்ல விஷயத்த நல்லா கவனி.
இப்ப அதுல பாருங்க, அந்த பிரித்தானிய அழகு முறையில நம்பர் ஒன் டியூப்ல பாருங்க, பிரித்தானிய அழகு முறை. பிரித்தானிய அழகு முறை. சரி, இந்த பிரித்தானிய அழகு முறையில திணிவை எப்படி அவங்க பேசினாங்கண்டா, திணிவை எப்படி அளந்துக்கிட்டாங்க, அது இப்பயும் நாங்க நடைமுறையில இருக்குது. சரியா, இப்பயும் நாங்க அந்த விஷயத்தை நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. திணிவுங்கிற ஒரு கதை. சரி, நல்லா பாருங்க. திணிவை எப்படி பயன்படுத்தினாங்கண்டா, இராத்தல் என்று கதைச்சாங்க. இராத்தல். சரியா, திணிவு அளக்கப்பட்டது இராத்தல் அங்க பிரித்தானிய அழகு முறை. அதே மாதிரி நீளம் அளக்கப்பட்டது எப்படின்னா, நீளம் அளக்கப்பட்டது அடி. நீளம் அளக்கப்பட்டது அடி. சரி, நீளத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, அடியில் அளக்க. அதே மாதிரி எங்களோட நேரம் அளக்கப்பட்டது செகண்ட். நேரம் செகண்ட்ல அளக்கப்பட்டது. சரி, ஓகே, செகண்ட். சரி, இப்ப டியூட் உங்களோட நோட்ஸ் எல்லாம் உங்களோட தான், நீங்க தான் அதை ஃபில் பண்ண போறீங்க. சரியா, பிரித்தானியாவுக்கு நேர நீங்க தேவையான விஷயங்களை காட்டிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு பாருங்க, இந்த சிஜிஎஸ் அழகு முறை. சிஜிஎஸ் அழகு முறை. சிஜிஎஸ் அழகு முறை, அதாவது அங்க திணிவை எண்ணத்துல அளந்தாங்கண்டா, திணிவை எண்ணத்துல அளந்தாங்கன்னா கிராம்ல அளந்தாங்க. அதான் அந்த சிஜி. அதே போல நீளம் அளக்கப்பட்டது சென்ட்ரி. நீளம் அளக்கப்பட்டது சென்ட்ரி, சி. அதே போல நேரம் அளக்கப்பட்டது செகண்ட். நேரம் அளக்கப்பட்டது பாத்தீங்களா, இதுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் வருது. இராத்தல் கதைச்சு அதை எப்படி நம்ம கிராமர் கன்வெர்ட் பண்ண, அவன் எப்படி வச்சிருந்தான் அது தெரியும், மெஷர்மெண்ட். அப்ப தெரியாம விட்டா அவரால் புரிஞ்சு கொள்ளுது. இவர்ல கதை கேட்க நான் இராத்தல் கதைச்சு அவனுக்கு விளங்குமா? இல்லை. அதுல அழகு மாற்றங்கள் தெரிஞ்சிருந்தா மாத்தி பாத்துக்கணும். அப்ப அறிவை பரப்புதல்ல ஒரு சிக்கல் வருது. அப்ப இப்படியான கதை. அப்ப நீங்க கவனிங்க, உங்களோட நோட்ஸ்லதான் பிரித்தானிய அழகு முறை திணிவை இராத்தல் காட்டுங்க, நேருக்கு காட்டினீங்கன்னா நல்லமே. ஓகே, அதை உங்களோட நோட்ஸ் பார்த்து இது பண்ணிக்கணும். சரி, அதே போல நீளம் அடியில காண்பிக்கப்பட்டது, நேரம் வந்து செகண்ட்ல. அதே போல திணிவு கிராம், நீளம் செகண்ட். அதே போல நேரம் வந்து சென்ட்ரி. நீளம் வந்துட்டு சென்ட்ரி, நேரம் வந்து செகண்ட். நேரம் வந்துட்டு செகண்ட்ல கதைக்கப்படுறது. சரி, ரைட், ஓகே, அதை நோட் பண்ணிக்கணும். அதை நோட் பண்ணிக்கணும். அந்த விஷயத்தை நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணினா கன்ஃபார்ம் பண்ணுங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கடந்து வரும். நாங்க தேவையான இடத்துக்கு வரும். நோட் பண்ணியாச்சா? பிரித்தானியா திணிவு இராத்தல் அளந்தாங்க, நீளத்தை அடியில் அளந்தாங்க, நேரத்தை செகண்ட்ல அளந்தாங்க. அதே போல சிஜிஎஸ் அழகு முறையில் திணிவு கிராம்ல அளக்கப்பட்டது, நீளம் சென்டில் அளக்கப்பட்டது, நேரம் செகண்ட்ல அளக்கப்பட்டது. நோட் பண்ணினா கன்ஃபார்ம் பண்ணு. நோட் பண்ணி முடிஞ்சா டியூப்ல எழுதியாச்சு. டியூப்ல எழுதுங்களா? டியூப்ல எழுது. ஓகே, நான் எடுக்க சொன்னோன்னு எடுத்தாச்சு. ரைட், ஓகே. சரி, இப்ப கவனிக்கணும். இப்ப அதுல சொல்றான் பாருங்க, அந்த ஜெனீவா பிக்சர்ஸ் போட்டுருக்குதா மீட்டிங். சரி, பாருங்க. பல்வேறுபட்ட அலகுகளை பயன்படுத்துவதனால் சர்வதேச மட்டத்தில் அறிவை பரப்புவதிலும் வர்த்தக நடவடிக்கைகளும் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக எல்லா நாடுகளும் பயன்படுத்த வேண்டிய அழகு முறை தொடர்பாக 1960ஆம் ஆண்டில் ஜெனீவா நகரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டது. சரியா, ரைட், ஓகே. நீங்க எல்லாரும் ஒரு பொதுவான இடத்துக்கு வாங்க, இப்படியான சிக்கல்கள் இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு? அப்ப எல்லாரும் நீங்க ஒரே அளவு படிச்சு உங்களோட நாடுகள்ல நீங்க பயன்படுத்தீங்க. ஆனா பொதுவான இடங்கள்ல பொதுவாக கதைக்கு நீங்க இந்த அழகு முறைகளை கொண்டு வாங்க. இந்த அழகு முறைகளை கொண்டு வாங்க. ரைட், ஓகே, தீர்மானிக்கப்படும். இதுவே சர்வதேச அழகு முறை, எஸ்ஐ அழகு முறையா? அப்ப எஸ்ஐ அழகு முறைனா என்னென்று விளங்கிட்டாச்சு, சரி, ரைட், ஓகே. சரி, பாருங்க, திரும்ப சொல்றானதுல சர்வதேச அழகு முறைக்கு ஏற்ப அடிப்படையிலான 7 கணியங்களும் அவற்றுக்கான 7 அலகுகள். சரியா, இப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களோட ஹைலைட்டரை யூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்டா, சர்வதேச அழகு முறையை
அளவுக்கு ஏற்ப அடிப்படையான 7 கணியங்கள். அடிப்படையான 7 கணியங்களை ஹைலைட் பண்ணுங்க. அடிப்படையான 7 கணியங்களை என்னங்கிறத பார்ப்போம். அடிப்படையான 7 கணியங்களை ஹைலைட் பண்ணுங்க. சரி, அதை பண்ணிட்டு பாருங்க. அவற்றுக்கான 7 அலகுகளும் அதெல்லாம் இருக்கு. அடிப்படையான 7 கணியம் இருக்கிற விஷயத்த முதலாவது விளையுங்க. 7 அலகுகளும் அத்துடன் 2 மிகை நிரப்பு கணியங்களும். அந்த மிகை நிரப்பு கணியங்கள் 2 மிகை நிரப்பு கணியம், அதை ஹைலைட் பண்ணுங்க. அதை ஹைலைட் பண்ணுங்க. மிகை நிரப்பு கணியங்கள் அதை ஹைலைட் பண்ணுங்க. சரியா? ரைட், ஓகே. கணியங்கள் அவற்றுக்கான அலகுகளும் நியமமாக்கப்பட்டுள்ளது. அவற்றுக்கான அலகுகளும் நியமமாக்கப்பட்டுள்ளது. சரி, ஓகே. சொல்ற விஷயத்த நல்லா கவனி. இன்னொரு விஷயம் நான் தகவல் ஒன்று சொல்றது, கவனிங்கடா. நாங்க இப்ப நேரடியாக நாங்க சந்திச்சுக்க இயலாது. நேரடியாக நான் உங்களோட லைவ் கிளாஸ்ல இல்ல. சரியா? நேரடியாக நான் உங்களோட அந்த கிளாஸ்ல வச்சு இது பண்ணல. நீங்க இப்ப உரையாடல் கிளாஸின் ஊடாகத்தான் நீங்க கதைக்க போறீங்க, அல்லது கிளாஸ்ல தான் நான் புரிஞ்சு கொள்ள போறோம். ஆனா சில விஷயத்த நல்லா கவனிக்க. பிசிக்ஸ பொறுத்தவரையில நீங்க படிக்கிற டைம்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், ஏதாவது கேள்வி இல்ல, சின்ன விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அதை ஃபீல் பண்ணாத. இதை கேட்கலாமா? இவற்று இது கேட்கக்கூடிய ஒரு டவுட் தான். நான் அதுக்குதான் நான் நிக்கணும். அந்த விஷயத்துல நீ கவனமா இருக்கும். உனக்கு முன்னால நான் நிக்கிற என்ன காரணம், உனக்கு தெரியாத, உனக்கு சந்தேகமான விஷயங்களை விளங்கப்படுத்துது. அப்ப நீ ஒரு சின்ன விஷயம்தான், இது சின்ன விஷயமா இருக்கும், நாம இதை கேட்கலாமோ, மத்தாக்கள் அதை எப்படி எடுத்துக்குவாங்க, இதெல்லாம் இல்லாம படிப்பு உனக்கானது, அதை நீ ஃபீல் பண்ணீங்க. அப்ப நான் சில விஷயத்த நல்லா கவனிக்கும். அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால், கேள்விகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், நீங்க என்ன செய்ய? சரியா? அந்த பிரச்சனைக்குரிய பகுதிகளை ஒரு கேள்வியாகவோ உங்களோட கோப்பில எழுதினாலும் சரி, எழுதியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க உங்களோட வாய்ஸா இருந்தாலும் சரி, அல்லது கேள்வி பிடிஎஃப் எங்கேயாவது வேற ஒரு கேள்வி ஒன்று கண்டாலும் சரி, அதை நீங்க என்ன செய்யுங்க, அதை எந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, எந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க, எந்த பவுன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேரங்கள், அதாவது நீங்க அனுப்பின உடனே நான் அதை அவைலபிள் இருந்தா, நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் உங்களுக்கு உடனடியாக என்ன செய்யலாம், ரிப்ளை வரும். அந்த கேள்வி சார்ந்த ஒரு வாய்ஸாகவோ அல்லது செஞ்சு காட்டக்கூடிய ஒரு நிலையில இருந்தா நான் இன்னைக்கு எழுதி கொண்டு நான் உங்களுக்கு எப்படியோ ஒன்னு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படி இல்லையா வாய்ஸை நான் போடுற மாதிரி கிடைக்கும். ஆனா நல்லா கவனிக்கணும். அப்படி ஒன்று நீங்க போட்டுட்டு நீங்க எதிர்பார்த்த டைமுக்குள்ள நான் என்னால ரிப்ளை பண்ணிக்க இயலாம போனேன். சரியா? என்னால அப்படியே சில விஷயத்த கவனிங்கடா. நீங்க ரெக்கார்ட் பண்ண தேவையில்ல, கிளாஸ்ல ரெக்கார்ட் பண்ண தேவையில்ல. உங்க அவ்வளவு பேருக்கு ரெக்கார்ட் நான் தருவேன். நான் திரும்ப அதான் வச்சுங்க, உங்க ஃபைனல் எக்ஸாம் வரும் வரைக்கும் நான் உனக்கு ஹிஸ்டரியாவே ரெக்கார்ட் பண்ணி உங்க கையில தருவேன். நீ ஃபைனல் வரும் வரைக்கும் கிளாஸஸ் எல்லாத்தையும் நீ வச்சுக்கலாம். இல்லைங்களா? படிக்கிறதுக்காக தான் நான் சேர்ந்திருக்கேன். சரி, அந்த விஷயத்துல கவனம் வரைக்கணும். நான் ஒரு லைவ் கிளாஸ்ல ஒரு பிள்ளைக்கு நான் எப்படி படிப்பிப்பனோ அதே மாதிரி உங்களை நான் படிப்பேன். சரி, அந்த அதுல நீங்க கவலைப்படுறது. நீங்க கிளாஸ் அவதானிச்சிட்டீங்க, கேட்கிற விஷயத்த மட்டும் எடுத்துட்டு போங்க. இந்த ரெக்கார்ட் போக இது மத்த கிளாஸஸ் மாதிரி நம்மளுடைய கிளாஸஸ் இருக்காது. இது உனக்கான கிளாஸ் தான் இருக்கு. சரியா? உனக்கு உங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரும் வரைக்கும் நான் உங்க கூட தான் நிக்க போறேன். உனக்கு அந்த கிளாஸஸ்ல ரெக்கார்டா இருந்தா நோட்ஸா இருந்தா சரி, உன்னோட தான் நான் நிக்க போறேன். அதுல நீ இது பண்ணாது. சரியா? ரைட், ஓகே. சொல்ல விஷயத்த கவனிக்கும். அப்ப அப்படி ஒரு நிலை வந்தால், சரியா, நான் அதுக்கு உடனடியாக என்னால ரிப்ளை பண்ண இயலாட்டி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எப்படின்னா, நல்லா சொல்ற விஷயத்துக்கு இந்த மண்டே டியூஸ்டே ஈவினிங் டைம்ல, சரியா, மண்டே டியூஸ்டே ஈவினிங்ல நீங்க எனி டைம் உங்களுக்கு படிக்கிற டைம்ல சந்தேகம் தான் போடும். அன்னைக்கு நான் அவைலபிளாக இருந்தா நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, அந்த மண்டே டியூஸ்டே அந்த டைம், எனக்கு அந்த ஈவினிங் டைம், நான் கண்டியில கிளாஸ் காலையில மார்னிங் முடிச்சுட்டு நான் நிக்கிற அந்த டைம்ல பெரும்பாலும் என்ன செய்யப்படும், உங்களுக்கு அதுக்குரிய ரிப்ளைகள் பண்றோம். ஏன்னா நம்ம பயணிக்கு தான் போறோம். இந்த 3 வருஷம் உன்னோட கூடதான் இருக்க போறோம், உன்னோட கூடதான் இருக்க போறேன். தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கணும். அப்ப அந்த விஷயத்துல கவனம் வரைக்கணும். அடுத்தது கட்டாயம் இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப்ல சில விஷயங்கள் வந்துகிட்டு ஷேர் பண்ணப்படும். சில பேப்பர்ஸ், முக்கியமான கேள்வி, முக்கியமான பாயிண்ட் எல்லாம், அல்லது கிளாஸஸ் சம்பந்தமான ஏனைய டீடைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும்னா ப்ரோட்காஸ்ட்ல தான் ஷேர் பண்ணப்படும். தனித்தனியாக மெசேஜ் வார மாதிரி இருக்கும், தனித்தனியாக பிரைவேட்டா உங்களுக்கு வார மாதிரி இருக்கும். பட் எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடியது. அப்ப நீ சேவ் பண்ணி வச்சிருந்தா தான் உனக்கு என்ன செய்யப்படும், அந்த நம்பர்ஸ் வந்து எந்த நம்பர்ல இருந்து இது வரும், மெசேஜ் வரும். சரி, அப்ப அதுல கவனமா இருக்கு. அப்ப நீங்க கட்டாயம் என்ன நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட டியூப்ல கீழே இருக்கு. சரி, அவங்களோட டியூப்ல இப்ப நான் தந்திரிக்கிற டியூப்ல
பாருங்க அந்த கீழுக்கு நம்பர் இருக்கும் நம்பர் சரி ரைட் ஓகே இருக்கிற பிரச்சனை இல்லை சரி பாருங்க அப்ப இப்படியான கதை சரி இப்ப நாம வரும் இந்த அடிப்படை பௌதிக கணிதம் சரி அவங்க கதைச்சிட்டாங்க ஆமாண்டா என்ன விஷயம்னு பார்ப்போம் நல்ல விளையாங்க இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு கதையாக சின்ன சின்ன உருவாக்கி ரைட் எல்லாம் பாருங்க அப்ப அடிப்படையாக 7 கணியம் இருக்குதான் அதே போல மிகை நிரப்பு கணியம் இருக்குதான் இப்ப நான் சும்மா செல்வன் நல்லா பாருங்க இந்த அடிப்படை கணியம் தான் என்னன்னா இருக்கு நம்ம வார்த்தை முன்னால கவனிக்கும் நான் சும்மா ஒரு இலக்கு ஒன்று எழுதுறேன் பாருங்க 9257 ரைட் 9257 இந்த நம்பர்ஸ் நீ எத்தனை நம்பர்ஸ நீ எழுதினாலும் சரி எவ்வளவு நம்பர்ஸ் எழுது கோடிக்கணக்கான நம்பர்ஸ்கள் எழுதுங்க பெருமானங்கள் எழுதிட்டு போங்க ஆனா அங்க பாருங்க அந்த இலக்கம் எல்லாமே அந்த நம்பர்ஸ் எல்லாமே எங்க இருந்து பில்ட் ஆகலாம்டா ஒன்று 0 வரலாம் 1 2 3 4 5 6 7 8 9 பாருங்க இந்த 10 நம்பர்ஸ்களை வச்சுத்தான் நீங்க நம்பர்ஸ்களை உருவாக்கலாம் இவங்க சார்ந்துதான் இவங்களை எழுதலாம் அப்ப இலக்கத்தை பொறுத்தவரையில இப்படி எளிய உதாரணங்களை பிடிச்சிக்க நல்லா கவனம் இலக்கத்தை பொறுத்தவரையில இவங்களைத்தான் செல்வது அடிப்படை இலக்கங்கள் இந்த நம்பர்ஸ்ல வச்சு நீ பில்ட் பண்ணிட்டு போகலாம் யாரையும் கொண்டு போகலாம் அப்ப பாருங்க அந்த அடிப்படைங்கிற ஒரு வேர்டு எங்க நாங்க புரிஞ்சு கொள்றோம் தெளிவாக விஷயத்தை விளங்கி அப்ப அடிப்படையாக இந்த இலக்கங்களை வச்சு நாம என்ன செஞ்சிட்டோம் ஒவ்வொரு இலக்கமாக பில்ட் பண்ணிட்டு போறீங்க அப்ப பாருங்க அவ அடிப்படை பௌதீக கணியங்களும் அவற்றின் அலகுகள் புரியுது இங்க பாருங்க அப்ப அடிப்படை பௌதீக கணியம் தான் நம்ம இப்ப அறிமுகமாக போற இந்த 7 கணியங்களை வச்சு மிச்சம் இருக்கிற எல்லா பௌதீக கணியங்களையும் நீங்க பில்ட் பண்ணலாம் அதான் விஷயம் அப்ப அடிப்படைங்கிற ஒரு வேர்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க விளங்கிட்டாடா நம்ம எங்க எதை நோக்கி போறோம்னு விளங்குதா இந்த அடிப்படைங்கிற ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிட்டீங்களா இலக்கத்தினூடாக நான் கதைச்ச விஷயம் ரைட் ஓகே அதுதான் விஷயம் தான் அப்ப இங்க இருக்கிற பௌதிக கணியங்களை நம்ம என்ன செய்ய போறோம் எனி டைம் இந்த 7 அடிப்படை பௌதிக கணியங்கள் எக்ஸ்ட்ரா அந்த மிச்சம் இருக்கிற அந்த மிக நிரப்பு கணியங்கள் இவங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா மிச்சம் இருக்கிற அவ்வளவு அடிப்படை பௌதிக கணியங்கள் சரி ரைட் ஓகே தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் கேள்விகள் எல்லாம் இருக்காங்க பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க சரி இப்ப பாருங்க ஆடக்டிவ்ல அந்த பாக்ஸை நான் தந்திருக்கேன் பாருங்க 7 பாருங்க என்ன கதைக்கானா அடிப்படை பௌதிக கணியங்களும் அவற்றின் அலகுகளும் குறியீடுகளும் ஒன்று நான் எழுதுற ஓர்டர்ல எழுதுங்க தேவைக்காக நான் எழுதுற ஓர்டர்லயே நீங்க எழுதுங்க நம்ம அதுல அந்த விஷயத்துல கதைக்க போறோம் நிறைய விஷயம் ரைட் பாருங்கடா அதுல பௌதீக கணியத்துக்கு கீழே நம்பர் ஒன் பௌதீக கணியத்துக்கு கீழே நம்பர் 1 எழுதுங்க திணிவு நான் சொல்ற ஓர்டர் அவசியமாட்டு கேட்டா இல்ல 7 தெரியாக்கானே உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியும் நம்ம எழுதுறது ஒரு தேவைக்காக எழுதுறது அதுக்கு பின்னால நம்ம முடிக்க விளங்கும் சரியா நல்லா கவனிங்க அப்ப திணிவு சரியா நல்லா கவனிங்க திணிவு அப்ப அடிப்படை அலகிட முதலாவது அடிப்படை பகுதியை கணியம் திணிவு இது எங்களுக்கு தெரியும் இந்த அலகு தமிழ்ல எழுதுங்க அலகு அந்த பகுதிக்கு அந்த குழம்பு எழுதுங்க தமிழ்ல எழுதுங்க கிலோகிராம் தமிழ்ல எழுதுங்களா கிலோகிராம் அப்ப முதலாவது அடிப்படை பௌதீக கணியம் திணிவு முதலாவது அடிப்படை பௌதீக கணியம் திணிவு அதை எழுதுங்க கிலோகிராம்ல சரியா அதை எழுதுங்க கிலோகிராம் கவனிங்க குறியீடு கவனமா இருக்கணும்டா சிமோல் கே கேபிட்டல் கே போடுறதுல சிமோல் கேஜி வரும் சிமோல் கே கேபிட்டல் கே போட்டா பிள்ளை இதெல்லாம் பேப்பர்ல வந்துருக்குது நம்ம செய்ய போறோம் கேபிட்டல் கே எல்லாம் போட்டு விட தர போறோம் கவனமா அப்படியே ஏலவலை பொறுத்தவரையில நீ நல்லா கவனி ஏலவலுங்கிறது ஒரு கெட்டிக்காரன் மாணவனை செலக்ட் பண்றது இல்லை ஏன்னா கிலோகிராம்ங்கிறது அவன் எல்லாருக்கும் தெரியும் அதுதான் திணிவிட அழகு நாங்க போடுவான் முதலாவது கேபிட்டல் கே போட்டு கேஜ் அந்த பிள்ளை அந்த இடத்துல போடக்க சரியான விட தான் போடுது அவதானம் அதுல கவனமா இருக்கும் கெட்டிக்காரங்க எல்லாம் எங்களுக்கு யூனிவர்சிட்டி தேவையில்லை அவதானமா இருக்கிற பிள்ளைகள் தேவை பாருங்க அந்த கேள்வியில அடிச்சு விடுறேன் கிலோகிராம்ங்கிற ஒரு வேர்டு அந்த பிள்ளைக்கு அந்த விஷயம் இல்லைங்க கிலோகிராம் தான் சரி அதுல மாற்றுக்கிறது இல்லை திணிவிட சர்வதேச அளவு கிலோகிராம் விட போடக்க பாருங்க கேபிட்டல் கேஜி அடுத்த 3வது விடையா சிமோல் கேஜி போட்டு எடுத்த உடனே முதலாவது விட லேசி பேப்பர் நான் ரிசல்ட்ஸ் வரைக்கும் மாட்டிட்டு என்னன்னு பார்த்தா 3வது விடை பொருத்தமான விடை இப்ப பாருங்க இந்த அறிவையும் தாண்டி நுணுக்கமும் அங்க அவதானமும் அங்க தேவை அப்படியான பிள்ளைகளை தான் நாங்க அங்க எதிர்பார்க்கோம் அதுல எல்லாம் கவனமா இருக்கு சரியா கேஜி ரைட் நம்பர் டூ நீளம்
நம்பர் 2 நீளம். நம்பர் 2 நீளம். நம்பர் 2 நீளம். எழுதுங்க தமிழ்ல மீட்டர். மீட்டர். நம்பர் 2 நீளம் மீட்டர். ரைட். அலகு வந்துட்டு ஸ்மால் m. ஸ்மால் m. ரைட். நம்பர் 3. நம்பர் 3 நேரம். 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 செகண்ட். second small s. second small s. number 4. number 4. number 4 சரியா நேரம் எழுதிக்கங்க செகண்ட். number 4 எழுதுங்க மின்னோட்டம். மின்னோட்டம். மின்னோட்டம் சரியா ஆம்பியர். மின்னோட்டம் ஒரு அடிப்படை பகுதிகள். ஆம்பியர். கேபிட்டல் ஏ. விஞ்ஞானிகள் பேரு வரக்கு சரியா விஞ்ஞானிகள் பேரு வரக்கு அடிப்படை பகுதிய கணியமாக சிறப்பு பேர் பின்னால வரும். அங்கே எல்லாம் வரக்க கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குமா ஆம்பியர். ஆம்பியர். நம்பர் 5. நம்பர் 5. நம்பர் 5 எழுதுங்க நம்பர் 5 வெப்ப இயக்க வெப்பநிலை. தெளிவாக எழுது வெப்ப இயக்க வெப்பநிலை. வெப்ப இயக்க வெப்பநிலை. வெப்ப இயக்க வெப்பநிலை. வெப்ப இயக்க வெப்பநிலை. கெல்வின். கெல்வின். கேபிட்டல் கே. அவர் விஞ்ஞானி தான். கேபிட்டல் கே. கேபிட்டல் கே. கெல்வின் கேபிட்டல் கே. சரியா கெல்வின் கேபிட்டல் கே. நம்பர் 6. நம்பர் 6. நம்பர் 6 எழுதுங்க. நம்பர் 6 எழுதுங்க ஒளிர்வு செறிவு. நல்லா வேர்ட புரிஞ்சுக்க. நல்லா இப்ப நல்ல விஷயத்தை நல்லா கவனிங்க. ஒளிர்வு செறிவா நல்லா கவனிங்க. ஒளிர்வு செறிவு. ஒளிர்வு செறிவு. ஒளிர்வு இல்லைன்னா மூணாயிடுச்சுன்னா ஒளிர்வு செறிவு. ஏன்னு சொல்றேன்னா ஒளிர்வு செறிவு. கவனம் கூட ஒளிர்வு செறிவு. ஒளிர்வு செறிவு. ரைட். எழுதுங்க அழகுக்கு கீழே. அழகுக்கு கீழே எழுதுங்க கண்டேலா. 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 கண்டேலா அல்லது கண்டேலா. டிரான்ஸ்லேட்டர் கண்டேலா. கண்டேலா. CD. small c. small d. small c. small d. கண்டேலா. நம்பர் 7. நம்பர் 7 லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் பதார்த்தத்தின் அளவு. நம்பர் 7 பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவு. மூல். எழுதுங்க மூல். MOL. மூல். MOL. மூல். சொல்யூஷன் நான் சொன்னேன் இதை ஓடஸ்ல எழுதுகின்ற ஓடு. ஏனென்றா இதுக்கு பிறகு அடுத்த வேர்டு அறிமுகமா பரிமாணம் அந்த இடத்துல இந்த ஓடஸ் வச்சுதான் நம்ம அந்த இடத்துல கதைக்க போறோம். சரியா இந்த ஓடஸ்ல எழுதிடுங்க. சரி இப்ப நான் சொல்ற விஷயத்தை நல்லா கவனி. இந்த திணிவுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். இதை தனிய நல்லா கவனிங்கடா. மெக்கானிக்ஸ் 2வது யூனிட்ல திணிவை பத்தி தனியா நாங்க படிப்போம். அது சடத்துவத்தின் அளவுகோல்னு சொல்றது அது என்னங்கிறதெல்லாம் பிறகு நாங்க பார்ப்போம். திணிவு நீ இப்ப புரிஞ்சு வச்சுக்கிற விஷயத்தை நீ விளை அது தெரியும். நான் ஃபீல் பண்ணின ஒரு விஷயம். அதே மாதிரி நீளம்டா என்னன்னு தெரியும். அதையும் நாங்க ஃபீல் பண்ணின ஒரு விஷயம் தான். எனக்கு தெரியும் நீளம்டா என்னன்னு புரிஞ்சுக்க தெரியும். இப்போதைக்கு எனக்கு புரிஞ்சுக்க தெரியும். அதே போல நேரம்டாலும் என்னன்னு புரிஞ்சுக்க தெரியும். நல்லா கவனிங்க. ரைட். மின்னோட்டம் அதுவும் தெரியும். 11ல எல்லாம் இருக்குது. எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு பாடத்துக்குள்ள மின்னோட்டம்னா இலத்திரன் செய்யறது செய்யறது செய்யல வரையற்ற பாய்ச்சல் இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட். ஓகே மின்னோட்டம்னா என்னன்னு தெரியும். வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. எஸ் இதுவும் உங்களுக்கு தெரியும். அதாவது எனக்கு தெரியும்டா இந்த வெப்பநிலையை அளக்கிற அலகுகள்ல ஃபாரன்ஹைட் இருக்குது. அதே போல செல்சியஸ் இருக்குது. அதே போல கெல்வின் இருக்குது. இப்ப இந்த இடத்துல அடிப்படை பௌதிக கணிதத்துல SI யூனிட்டாக நான் கெல்வினை யூஸ் பண்ண போறேன். மின்னோட்டத்துல ஆம்பியர் யூஸ் பண்றது. நேரத்தை பொறுத்தவரையில இருக்குது. மினிட்ஸ் இருக்குது. அவர் இருக்குது. சரியா இப்படி நாட்கள் அப்படி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படி. அதே போல மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், நெனோமீட்டர் என்றெல்லாம் அப்படி நீளங்கள் அளந்துட்டு போலாம். அடி அதெல்லாம் நீளத்தில் இருக்கு. திணிவு பாத்தீங்கன்னா கிலோகிராம், கிராம், மில்லிகிராம், டன் இப்படி திணிவாகிறது அலகுகள் இருக்குது. பட் நாங்க SI அலகுகளா கிலோகிராம்,
அங்க மீட்டர் செகண்ட் ஆம்பியர் கெல்வின் ரைட் ஓகே வரும் நான் சொல்லிட்டேன் பாருங்க நீங்க அறிமுகமாகிற ஒவ்வொரு வேர்டும் ஏன் எதுக்குங்கிற கதை இப்போ உனக்கு இந்த பொழிவு சரி நல்லா பாருங்கடா இப்படி ஒரு வேர்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறான் ஓகே இந்த இடத்துல நார்மலா இது யாருன்னு தெரியணும் ஆனா நான் சொன்னேன் வசனம் எழுதக்க நல்லா கவனிங்க ஒளிர்வு செறிவு ஒளிர்வு செறிவுண்டு இருக்கு ஏனென்றாடா எங்கட பிசிக்ஸ்லயே அடுத்தடுத்த அலகுகள்ல நாம படிப்போம் ஒளிச்செறிவு ஒரு கதை சின்னடினல் சத்தம் ஒளிச்செறிவு அதே போல ஒளிச்செறிவு லைட் ஒளிச்செறிவு நல்லா பாருங்கடா இது சத்தத்துக்குரியது இது லைட்டுக்குரியது ஒளிச்செறிவு ஒளிச்செறிவு இருந்தும் இந்த ஒளிர்வு செறிவுங்கிறது வித்தியாசமான ஒரு பௌதிக கணிதம் ஒளிச்செறிவு வேற ஒளிச்செறிவு வேற ஒளிர்வு செறிவு வேற தெளிவாக விளங்கி ஏன் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண பாருங்க நுணுக்கம் அவசியம் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல கீழே தரப்பட்டதுல பௌதிக கணிதம் உங்களோட டியூப்லயே பின்னால இருக்குது கேள்வி எல்லாமே இருக்கு நம்ம செய்ய அந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும் சொல்யூஷன் நல்லா பண்ணணும் கேள்வியை கேட்பான் இதுல அடிப்படை பௌதிக கணியம் அல்லாதது எதுன்னு கேட்பான் அல்லாதது எது அல்லது ஏதோ ஒரு சந்தேகம் அந்த கேள்வி சொந்தம் வரக்க முதலாவது கேள்வியாக ஆன்சராக ஒளி செறிவுண்டு தருவான் பாருங்க ஒளி செறிவு ஒளிர்வு செறிவு சும்மா ஒளிச்செறிவு ஒளிச்செறிவு டீச்சர்ஸ் மாதிரி சொல்லிட்டு போற நல்லா தெளிவா நாங்க படிக்கிற ஆளும் சரி இப்ப நான் அனுபவ ரீதியாக சற்ற விஷயங்கள் ஒளிச்செறிவு 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 வெளியிட்டு போயாச்சு அடிப்படையில் போதிய ஒளிச்செறிவு அந்த பிள்ளைக்கு அது தெளிவாக கதைக்கப்படல அது எக்ஸாம்ல பிள்ளை எடுத்துதான் நமக்கு திருந்தப்போம் அதுக்கும் வழி வைக்காம நான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன் அந்த விஷயத்துல நீங்க கவனம் அறிக்கணும் அனுபவ ரீதியாக பேசிட்டு இருக்கிறோம் இனி நாங்க திருந்தணும் சரி நான் சில விஷயத்த நல்லா கவனிக்கணும் இந்த ஒளிச்செறிவு வேற ஒளிச்செறிவு வேற ஒளிர்வு செறிவு வேற சரி ஓகே இதெல்லாம் அந்தந்த சப்ஜெக்ட் நான் தேர்ட் யூனிட் அலைகளும் அலைவுகளுங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல அங்க லைட்டையும் சத்தத்தையும் லைட்டையும் பத்தி படிக்கிறது அந்த இடத்துல ஒளிச்செறிவுண்டா யாரெல்லாம் வருவாங்க என்ன அலகுலாம் இருக்கிறது அந்த டெசிபிள் எல்லாம் கதைக்க போறோம் ரைட் ஒளிச்செறிவு மட்டும் டெசிபிள் எல்லாம் கதைச்சிருக்கோம் சரி இப்ப நான் இந்த இடத்துல வரப்போறேன் நல்லா கவனிங்க சரி ஒளிச்செறிவு அலகுல ஒளிச்செறிவு மட்டத்தினாலே டெசிபிள் ஓரளவு பரப்பிற்கு செங்குத்தாக செல்ற சத்தத்துல அளவுதான் செல்றதுதான் ஒளிச்செறிவுன்னு சொல்லுது சரி ரைட் ஓகே பாப்போம் இன்னைக்கு நான் சில விஷயத்துக்கு அதெல்லாம் அந்த இடத்துல பார்க்கலாம் ஓரளவு பரப்பிற்கு ஓரளவு நேரத்துல சொல்ற சக்திட அளவு அதுல வாட் மீட்டர் -2 ஒளிச்செறிவு சரி அதெல்லாம் பார்ப்போம் இப்போ ஒரு ஒளிர்வு செறிவு இப்படின்னா யார் இது ஏன் கண்டிலான்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க சி ஒளிர்வு செறிவுண்டா என்னன்னா நல்லா கவனிடா ஒளிர்வு செறிவுண்டா என்னன்னா நம்ம ஒரு மெழுகுவர்த்தி இருக்கின்றானே ஒரு மெழுகுவர்த்தி பொதுவாக கிடைக்கும் ஒரு மெழுகுவர்த்தி எரியிற டைம்ல இவர் கொண்டு வர இந்த லைட்டர் அளவைத்தான் நம்ம என்ன சொல்றா ஒளிர்வு செறிவுன்னு சொல்றோம் பாருங்க அந்த அழகு வருது கேன்டிலீவர் எங்கிறது வந்து ஒளிர்வு செறிவுண்டா என்னன்னா ஒரு மெழுகுவர்த்தி எரியிற டைம்ல வார அந்த வெளிச்சத்தினால இதைத்தான் நம்ம ஒளிர்வு செறிவுட்டு கதை ஒளிர்வு செறிவு சம்பந்தமாக நம்ம பின்னால பேச சந்தர்ப்பம் பட் பெரும்பாலும் அதெல்லாம் அமையாது சொல்ல விஷயம் அப்ப நீ கவனம் வரைக்கும் அப்ப 7 அடிப்படை பௌதிக கணிகளை இவரு தெரிஞ்சிருக்கணும் ஒளிர்வு செறிவுண்டு தெரிஞ்சிருக்கணும் இவங்க 2 பேருக்கிடையில வித்தியாசம் இது 3வது பௌதிக கணியம் அப்ப கேள்விகள் வரக்கு இதுல எல்லாம் கவனமா கொடுக்கணும் இந்த இடத்துல தெளிவாக இருக்கணும் ஒளிர்வு செறிவு விளங்கிட்டாட நான் சின்ன விஷயம் விளங்கிட்டாடா நீங்க இப்ப படிச்சிருப்பீங்க வேற இடங்கள்ல கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க போய் பார்த்திருப்பீங்க அல்லது ஸ்கூல்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க ப்ரொஜெக்ட் எல்லாம் கோயில் அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டான் சரியா அப்ப அந்த இடங்கள்ல எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு நாங்க இதை நுணுக்கமாக கதைக்கிறோம் இதெல்லாம் கேள்வி வந்துருக்கா பையன்ல வந்துட்டான் சரி அப்ப அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இது ஒளிர்வு செறிவுங்கிற கதை அது என்னங்கிறது தெரியாது ரைட் அதே போல இது பதார்த்தத்தின் அளவு நூல் இது எங்களுக்கு அறிமுகமான ஒரு பதார்த்தத்துல இருக்கிற நூல்கள் எண்ணிக்கை அணுக்கள் எண்ணிக்கை ரைட் ஓகே இதான் எங்கட அடிப்படை பௌதிக கணியம் ரைட் எல்லாரும் நோட் பண்ணியாச்சா அடிப்படை பௌதிக கணியங்கள் எல்லாரும் ஃபில் பண்ணிட்டீங்களா செகண்ட் ஃபாஸ்டா இருக்கணுமா ஃபில் பண்ணியாச்சா அடிப்படை பௌதிக கணியங்களை ஃபில் பண்ணிட்டீங்களா ரைட் ஓகே இப்ப வாங்க சரியா கட்டாயம் டியூட பிரிண்ட் பண்ணிக்கங்க சரியா
இந்த பாடத்துக்குரிய அடுத்த கேள்விகள் உள்ளடங்கின மாதிரி உங்க ராயல் காலேஜ் அதே போல தொண்டமானாறு மொரட்டோ எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து தொகுக்கப்பட்ட கேள்விகள் அடங்கின டியூடும் உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணப்படும். டியூட்டோரியலா தான் போகும் சரியா? கொப்பிகள் எழுதுங்க நம்ம டியூட்டோரியலுக்கு போட்டு தான் எழுதுங்க. நான் கால டியூட் எல்லாம் டியூட்டோரியல் 1 2 3 தான் போயிட்டு இருப்பாங்க. எந்த யூடியூப்ல போனாலும் அது டியூட்டோரியல் தானே, எந்த யூடியூப் போனாலும் அது டியூட்டோரியல் தான். ரைட் ஓகே. பதார்த்தத்தை நல்லா விஷயங்களை விளங்கி பாருங்க. அடுத்தது உங்களோட இருக்கேன். எஸ், மிகை நிரப்பு பௌதீக கணியங்களும் அவற்றின் அலகுகளும் புரியுது. இதுக்கு மேலதிகமாக மிகை நிரப்பு அலகுகள் இருக்காங்க. மிகை நிரப்பு அலகுகள் இருக்காங்க. மிகை நிரப்பு அலகுகள் இருக்காங்க. மிகை நிரப்புகள் இருக்காங்க. பாருங்க. அதுல நம்பர் ஒன் எழுதுங்க. தலக்கோணம் நம்பர் 1 எழுதுங்க. தலக்கோணம் அதுல எழுதுங்க. தலக்கோணம் நம்பர் 1னா தலக்கோணம் எழுதுங்க. அலகு ஆரையன் ரேடு புரியுது. பெருசா யோசிக்கிறாங்க, சும்மா அதெல்லாம் இருக்காது. நீங்க பாருங்க, கோணத்தை அளக்கிற அழகு என்ன இருக்குது எங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலங்கள்ல நாங்க பயன்படுத்தினால பாகை கலை, அதே மாதிரி கோணத்தை அளக்கிற அழகு ரேடார். பெருசா யோசிக்கிறப்ப அவங்க பின்னால அதெல்லாம் என்ன செய்ய போறோம்ங்கிறது சரியா? நல்லா கவனமா பிடிச்சிக்கணும். தலக்கோணம் பேசிக் பிசிக்ஸ் நல்லா கவனிங்க. இது நாங்க யூனிட் வைஸ் இது பண்ணிட்டு போறோம். மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு பாடம், அதையே நாங்க இந்த வீக்கே ஸ்டார்ட் பண்ண போறீங்க. செகண்ட் யூனிட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் பேரலலா போவாங்க சரி. ஃபர்ஸ்ட் யூனிட்ங்கிறது ஒரு சிறிய ஒரு கதை. ஏன் நான் அந்த இடத்துல நீங்க கவனிங்கடா, நீங்க பாத்துருப்பீங்க அந்த போஸ்டர்ஸ்ல வந்துட்டு இவர் யூனிட் 1 போட்டிருக்காரு. யூனிட் 1 யூனிட் 2 பேஸ் பண்ண போறீங்க. யூனிட் 2 ஒரே டைம்ல 2 யூனிட் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல வெறும் 30 பாட வேலை, இது 110 பாட வேலை. அப்ப ஏன் இது அறிவுமா இப்படி மத்த இப்ப பாருங்க எல்லா கிளாஸஸ் அன்னைக்கு யூனிட் 1 தான் சொல்லிட்டு கிடப்பாங்க. அது எழுப்பாங்க ஒரு மாசம் அந்த கிளாஸஸ் போகும். ஒரு 10 நாள் 20 நாள்னா அந்த கிளாஸஸ் போகும். இங்க அப்படி எல்லாம் இல்ல. சில விஷயத்தை நல்லா காணும். இந்த யூனிட் 2 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நீங்க ஒரு இப்ப எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலே ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிட்டீங்க, அந்த தகவல் வந்துருக்கீங்க. இனி ஃபைனல் எக்ஸாம்கள் அந்தந்த டேட்ல நடக்க போகுது. அதாவது 2027ஆம் ஆண்டு எக்ஸாம் நீங்க ஆகஸ்ட்ல தான் எக்ஸாம் எழுத போறீங்க. வளமையாக பழைய காலத்து திரும்ப போறாங்க. இந்த கொரோனாக்கு முன்னால இருந்த அந்த செட்டப்பு வரப்போகுது பாருங்க. அதனால பாதிப்படைய போறது யாரு? அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு பிள்ளைகள் 10ஆம் மாசம் எக்ஸாம் எழுதும். ஆனா நீங்க 2027ல ஆகஸ்ட்ல 8ஆம் மாசம் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ஏன் நான் இது சொல்றேன்னா நல்லா பாருங்க. நீ உன்னோட ஓலவல் ஒரு பிள்ளை டிசம்பர்ல முடிச்சால், ஓஎல்ல டிசம்பர்ல முடிக்கிற ஒரு பிள்ளை கொரோனாக்கு முன்னாலும் டிசம்பர் ஓஎல் எழுதுற ஒரு பிள்ளைக்கு 8ஆம் மாசம் எக்ஸாம் வரும். ஆனா இப்ப நாம இந்த இயர் போன மாசம் இந்த மாசம் நாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு இப்பதான் இருக்கோம் பாருங்க. ஒரு 3 months லேட்டா நாங்க அந்த எக்ஸாம் முடிச்சிருக்கோம். இப்ப நாங்க ஓட ஆரம்பிக்கிறது லேட்டா ஓட ஆரம்பிக்கிறீங்க. அந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்களோட தலையில பிறக்கிற அந்த இடி, தலையில எங்களோட பொறுப்பு சாத்தப்பட்டிருக்கிற விஷயத்த நீ தெளிவா விளங்கிக்கணும். இதெல்லாம் படிக்கிறதுல கவனமா இருக்கு சரியா? இப்ப 3 months லேட்டா நாங்க ஸ்டார்ட் பண்ண ஓட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா ஒரே பாடப்பரப்பு ஓடணும். இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க. இந்த இடத்துல நீ கவனமா இருக்கு. அப்ப அதுக்காக வேண்டித்தான் நாங்க எவ்வளவு மிக விரைவா எங்க யூனிட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்னோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இடையில ஒரு 5 மாதங்கள் 6 மாதம் முடிக்க நாங்க பேப்பருக்குள்ள மட்டும் வந்துடும். அதுக்கு முன்னால ஃபுல்லா தியரி எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். அதை வழி நடத்துற ஒரு பாடமாக ஒரு கிளாஸாக தான் நம்மளோட பாடங்கள் இருக்கும். அதை டார்கெட் பண்ணி தான் நான் இந்த இடத்துல கொண்டு வந்தது. தெளிவாக இருந்துக்கணும். யூனிட் 1 யூனிட் 2 போகுது. யூனிட் 2ங்கிறது மிக முக்கியமானது. பிசிக்ஸை பொறுத்தவரை இதையும் மாதிரி மெக்கானிக்ஸ் நீ நல்லா வழங்கி எடுத்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் எலிசா செய்யலாம் சரியா? ரைட், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம அழகா படிப்பேன். இதே மாதிரி பாபா விஷயங்களாக நான் அழகா படிச்சுட்டு கையில செய்ய போறோம். கொஞ்சம் கவனம் படு. ரைட் ஓகே. அதுக்காக தான் இந்த 2 பாடமும் ஸ்டார்ட் ஆகுதா? இந்த 2 பாடமும் ஸ்டார்ட் ஆகுற கதை இதுக்காக. சரி பாருங்க, தலக்கோணம் ஆரையன் ரைட். அதே போல நம்பர் 2 எழுதுங்க. தலக்கோணம் ஆரையன் ரேடா ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதுங்க. RED ரேட்.
அதே போல திண்ம கோணம் திண்ம கோணம் திண்ம கோணம் திண்ம ஆரையன் திண்ம ஆரையன் திண்ம ஆரையன் சரியா திண்ம கோணம் திண்ம ஆரையன் திண்ம ஆரையன் சரியா திண்ம ஆரையன் SR SR small SR SR சரி ஓகே அப்படி காணுங்க SR SR கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வருங்க SR கேபிட்டல் லெட்டர் ஆடுங்க SR சரியா ரைட் அப்ப பாருங்க திண்ம கோணம் திண்ம ஆரையன் SR SR சரி ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இல்ல சில விஷயம் காணும் நேற்று ஒரு கிளாஸ் வந்துட்டு டெரெக்ட் கிளாஸ் நாங்க சந்திச்சோம் மிட்டம் முறையில் சரியா அங்க நான் 27க்கு ஸ்டார்ட் பண்ணினேன் வெறும் 8 ஹவர்ஸ்லயே என்ன பரிமாணங்கள்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு இப்ப நான் ஒரு வீக்லயே நம்ம என்ன செஞ்சலாம் பரிமாணங்கள்ங்கிற கதையை ஃபுல்லா நீங்க விளங்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அழகா கேள்வி செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக நீங்க மாறலாம் கொஞ்சம் கவனம் பண்ணுங்க விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பிசிக்ஸ் ஃபீல் பண்ண பாருங்க சரியா அப்ப திண்ம கோணம் திண்ம ஆரையன் எஸ்ஆருங்கிற விஷயத்த விளங்கிருக்கு எஸ்ஆருங்கிற விஷயத்த விளங்கி ரைட் இப்ப பாருங்க உங்களோட டியூட்ல சரி டியூட்ல பாருங்கடா எஸ்ஐ பெறுதி அலகுகள் அல்லது பெறப்பட்ட அலகுகள் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பெறப்பட்ட அலகுகள் ஒண்ணுமே இல்ல இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள்ல இருந்து பில்ட் ஆகிற பௌதிகம் இப்ப இருக்கிற பௌதிக கணியங்கள்ல இருந்து பில்ட் ஆகிற பௌதிக கணியத்தை தான் நம்ம என்ன செய்ய பெறப்பட்ட அலகுகள் சொல்லுவோம் பாருங்க பின்னால் வந்து நோட்ஸ் பாருங்க அடிப்படை கணியம் மூலம் பெறப்படும் அலகுகள் எஸ்ஐ பெறுதி அலகுகள் பெறப்பட்ட அலகுகள் என பெறுதி அலகுகள் பெறப்பட்ட அலகு அவருக்கு ஹைலைட் பண்ணி ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்க பெறுதி அலகுகளை டார்கெட் பண்ணுங்க பெறுதி அலகுகளை டார்கெட் பண்ணுங்க என்ன ரைட் பாருங்கடா கடப்போம் நம்ம ஸ்பீடா கிடப்போம் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை விளையாடா பெறுதி அலகுகள்னா என்ன விளையாடு அடிப்படை கணியங்கள்ல இருந்து பில்ட் ஆகிற பௌதிக கணியம் விளையாடா எஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா சில விஷயத்தை நல்லா கவனிங்க இந்த கிளாஸஸ் வந்துட்டு ஜாயின் பண்றார்கள் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு உடனே ரெக்கார்ட் எல்லாம் அப்டேட் ஆகும் அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க டைமுக்கு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் நான் சொன்ன மாதிரி தேர்ட் கிளாஸ்ல இருந்து ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி ஒரு நேரடி கிளாஸ் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் நீங்க பேசுற மாதிரியும் அதாவது நீங்க உள்ளுக்கு வந்தது பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் கேள்வியில கொண்டு போகிறோம் விஷயங்களை கதைக்க போறோம் சரியா ஒரு நேரடி கிளாஸ் மாதிரி நீங்க அந்த விஷயத்த ஃபீல் பண்ணி அது வரும் வரைக்கும் நாம என்ன செய்யும் பொறுமையை காக்கும் பொறுமையே ரைட் பாருங்கடா அடுத்து அதுல கதையோடு சொல்லலாம் பாருங்க பெறுதி பகுதி கணியத்தை சரியா பெறுதி பகுதி கணியத்தை எழுதும் போது அடிப்படை கணியங்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு நல்லா பாருங்க பெறுதி பௌதிக கணியங்களை எழுதும் போது அடிப்படை கணியங்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு ஒவ்வொரு அடிப்படை கணியத்தின் குறியீடுகளுக்கிடையே இடைவெளி விடப்பட வேண்டும் அவர் அந்த இடைவெளி விடப்பட வேண்டும்ங்கிறத அப்படியே ஹைலைட் பண்ணுங்க இது சார்ந்து கேள்வி வந்துருங்க ஏ பி சின்னு தான் இதுல எது சரியாக எழுதப்பட்டிருக்கிறது ஏ கூற்றா பி கூற்றா ஏ பியா ஏ சியா நம்ம கேள்வி செய்ய பிடிக்கலாம் எல்லாத்தையும் ரைட் பாருங்க ஒரு பகுதி கணியம் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல வேகம் சரியா வேகம் நல்லா பாருங்க சும்மா நம்மளுக்கு அறிமுகமாயின ஒரு சும்மா வேகம்ங்கிற கதை இடப்பெயர்ச்சி கீழே நேரம் எனக்கு தெரியும்டா இடப்பெயர்ச்சி மீட்டர்ல அளக்கப்படும் நேரம் செகண்ட்ல எழுதப்படும் இப்ப நீங்க அழகு எழுதுவீங்க மீட்டர் செகண்ட் -1 இப்படி எழுதினால் பிள்ளை இப்படி எழுதினால் கவனம் அறிக்கணும் மீட்டர் ஒரு அடிப்படை பௌதிக கணியம் செகண்ட் ஒரு அடிப்படை பௌதிக கணியம் அப்ப நீங்க இந்த பெறுதி அலகுகள் எழுதக்க ஒவ்வொரு அடிப்படை கணியங்களுக்கு இடையில சிறிய இடைவெளி காட்டும் சரி அப்ப மீட்டர் செகண்ட் -1 நீ எப்படி எழுதுவான்னு கேட்டா மீட்டர் சிறிய இடைவெளி செகண்ட் -1 சிறிய இடைவெளி செகண்ட் -1 இப்போ உதாரணம் அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தி சமத்திரிவுங்க கணவரும் அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் -3 இப்படி எல்லாம் எழுதினா பிள்ளை கவனமா இருக்கணும் கிலோகிராம்
திணிவு ஒரு அடிப்படை அலகு, மீட்டர் ஒரு அடிப்படை அலகு, மீட்டர் -3. பாருங்க எவ்வளவு அழகா கதைக்கப்படும். சின்ன விஷயத்துல கவனமா இருக்கும். சரி, அப்ப பாருங்க ஒவ்வொரு அடிப்படை அலகுகள் பெருதி அலகுல பாருங்க திணிவையும் கனவளவையும் வச்சு உருவாக்கும். அப்ப அடிப்படை பகுதியை கணிங்க சார்ந்து அங்க வருது. எல்லாருக்கும் விளங்கிட்டா அந்த இடைவெளி விடப்படணுங்கிற ஒரு வேர்டுக்கு நம்ம சின்ன கதை விளங்கிட்டோம். இதெல்லாம் போல இப்படியெல்லாம் எழுத இயலாது, இப்படியெல்லாம் எழுத இயலாது. விளங்கிட்டாமா? அந்த வசனம் அந்த ஸ்டார் பாயிண்ட்ஸுக்குரிய விளக்கம் விளங்கிட்டா. இடைவெளி உடனுண்டு என்னத்தை கதைச்சான்னு விளங்கிட்டாடா. கிளாஸ்ல இருக்கிறாங்க நான் சொல்லிட்டேன். டக்கு டக்கு டக்குண்டு ரைட். ஓகே, வெரி குட், வெரி குட் நியூஸ். ஓகேடா, ரைட். பாருங்க அப்ப அந்த விஷயத்துல கவனமா இருக்கு. அந்த விஷயத்துல கவனம் எல்லாரும் தான் கவனிங்க. ஒரு ஆள் 2 பேர் ரெஸ்பான்ஸ் பண்றதை விட நீங்க ஆக்டிவா இருக்கணும். கிளாஸஸ் வந்துகிட்டு இனி நம்ம பில் பண்ணி போறோம்னா டக்கு 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 நீங்க ஒரு ஆசிரியராக ஃபீல் பண்றதை விட ஒரு சகோதரன் மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்களோட சொந்த நானாவோட அல்லது ஒரு அண்ணனோட நாங்க எப்படி நடந்து கொள்வீங்க, ஒரு விஷயம் விளங்கலன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம்னு அப்படி ஃபீல் பண்ணுங்க. நீங்க வெட்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்லை, கூச்சப்படவோ தேவையில்லை. பெருமை சொல்லிட்டேன்டா, இந்த போர்டுக்கு முன்னால மார்க்கரோட நிக்கிறது உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் விளங்கப்படுத்துறதுக்கான. அப்ப நான் அதை கடந்து போறேன்னுடா, உனக்கு தெரியாமலேயே ஒரு விஷயத்த நான் கடந்து போறேன்னா நான் நிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அதுல தெளிவாகுது. அப்படி ஒரு நிலைக்கு என்ன தள்ளாது, என்ன தள்ளிடாதீங்க. ஒவ்வொரு விஷயமா கேளுங்க, எல்லாத்தையும் நமக்கு அது நான் சொல்லிட்டேன். எல்லா தீர்வுக்கும் நடைமுறை சிக்கலுக்கு எல்லாம் நான் எல்லாம் காரணம் சொல்லியாச்சு. உனக்கு வருதா எனக்கு இது பண்ணி கூட நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். பட் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணதால ஏசி நிக்காம என்னடா மெசேஜ் பண்ணி விட்டுறீங்க கேள்வி போட்டு டைம் எல்லாமே அதனால சிக்கல் அப்படியே மறக்க சரியா கிடைக்கிற டைம் வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணப்படும். ரைட், ஓகே, அதான் நாங்க இருக்கிற கதை. சரியா? அப்ப அதுக்காக எழுத உதாரணம் காட்டுவோம். எழுதுவோம் ஒவ்வொரு அழகு எழுதக்கு நம்ம இப்ப எழுத போறீங்க. ஒரு அழகுகள் நான் அந்த வித்தியாசங்களை காட்டி காட்டி எழுதுவோம். இதான் விஷயம்ங்கிறத விளங்கிட்டு அவ்வளவுதான் எழுதிக்கிற கதை. சரியா? இடப்பட இடைவெளி விடப்பட வேண்டும். அடிப்படை கணியங்களுக்கிடையே காட்புள்ளியோ முற்றுப்புள்ளிகளோ இடப்பட மாட்டாது. அதை ஹைலைட் பண்ணுங்க. ஒரு பௌதிக கணியம் எழுதக்க இதுக்கு நீ கமாவோ முற்றுப்புள்ளியோ வைக்கலாம். 2 அடிப்படை பௌதிக கணியங்களுக்கு கிடையாது. அதுல எல்லாம் தெளிவா இருக்கு. எப்படி கமாவெல்லாம் யூஸ் பண்ண இயலாது. இடைவெளி மட்டும் போதுமானது. இடைவெளியை மட்டும் விடு, இடைவெளியை மட்டும் விடு. அடிப்படை பௌதிக கணியங்களுக்கு இடையே காட்புள்ளியோ முற்றுப்புள்ளியோ இடப்பட மாட்டாது. ரைட், திரும்ப சொல்ல பாருங்கடா. சிறப்பான பெயர் கொண்டு அழைக்கப்படும் பெறுதி அலகுகளும் உள்ளன. முக்கியமான ஒரு கதை. இப்ப உதாரணத்துக்கு நாம எங்களோட ஓலவெல்ல ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க. நியூட்டனின் 2ஆம் விதி F = m × E. தெளிவா இருக்கணும்டா. A level மெக்கானிக்ஸ் நியூட்டனின் 2ஆம் விதி. இது F = ma. நியூட்டனின் 2ஆம் விதி அல்ல. நீ ஓலவெல்ல படிச்சது பிள்ளை, ஓலவெல்ல படிச்சது பிள்ளை. அது ஒரு முடிவு. நியூட்டனின் 2ஆம் விதியில இருந்து வர முடியும். நான் சொல்ற விஷயத்தினால அப்ப புரிஞ்சுக்க. என்னடா ஓயல்ல நாங்க எக்ஸாம் மீதான படிச்சோம் நியூட்டன் 2ஆம் விதி, இப்ப வந்து என்ன பிள்ளை சொல்றான் நல்லா கவனி. அது எந்த இடம்னு நான் சொல்றேன். எந்த இடத்துல இது பிள்ளையாகுது, ஏன் நாங்க அந்த இடத்துல அதை அப்படி படிக்கும், இந்த இடத்துல வந்து ஏன் படிக்கும். நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனி. உங்க எல்லாருக்கும் தெரியும் பைதகரஸ் தேற்றம் ஒரு செங்கோண முக்கோணிக்கு வழிடா. நல்லா கவனிக்கிறா. நான் ஏன் அதை பிள்ளைன்னு சொல்றேன்னு சொல்றேன். இங்க பாரு, ஒரு செங்கோண முக்கோணியை நீ எடுத்துக்கிட்டே என்றால் இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் பி, இந்த பக்கம் சி. நான் சொல்ற விஷயத்த நல்லா இருக்கும். பைதகரஸ் தேற்றம் சம்பர்க்கத்தின் வர்க்கமானது ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். சரியா பிள்ளையாடா? பைதகரஸ் தேற்றம் எழுதினது சரியா? சிலபாவம். பைதகரஸ் தேற்றம் எழுதினது சரியான சிலபாவம். எஸ், ரைட். எல்லாரும் பைதகரஸ் தேற்றம் எழுதினது சரியா? இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அப்ப நம்ம லைஃப்ல சந்திக்க போற இன்னொரு கேள்வி இது. இதுக்கு பிறகு நான் பெரிய பெரிய கேள்வி எல்லாம் சொல்லி இப்ப எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சரியாடா? கேட்ட விஷயம் விளங்கிட்டா? ரைட், ஓகே, வெரி குட், வெரி குட். எல்லாரும் வாழ்த்துக்கள். ஓகே, வெரி குட்.
நான் நினைக்கிறேன் இன்றைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாரும் ரைட், வாழ்த்துக்கள். சரி, வரும். இது பிள்ளை, இது பிள்ளை. நல்லா கவனிங்க. பைதகரஸ் இதை கேள்விப்பட்டான் என்றாடே, நான் இதை எப்படா சொன்னேன்? செம்பக்கத்தின் வர்க்கம் ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு நான் எப்படா இந்த வசனத்தை சொன்னேன்? நான் தான் வேற ஒரு உடம்பு சொல்லி வச்சிருக்கேன்டா, தேற்றம் ஒன்று சொல்லியிருக்கிறேன். அவன் சின்ன தேற்றம் நல்லா கவனிங்க. ஒரு செங்கோண முக்கோணில செம்பக்கத்தை அயல் பக்கமாக கொண்டு உருவாகிற சதுரத்தின் பரப்பளவானது, நல்லா பாருங்க. பைதகரஸ் என்ன தேற்றத்தை பாரு, இனி விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். சரியா, நல்லா பாருங்க. அவன் சொன்னான் என்னண்டா, செம்பக்கத்தை அயற்பக்கமாக கொண்டு உருவாகிற இந்த சதுரத்தின் பரப்பளவு ஏனைய 2 பக்கங்களை நீளகலங்களாக கொண்டு உருவாகிற சதுரத்தின் பரப்பளவோட கூட்டுத்தொகைக்கு சமன். அவன் சொன்னது A2 சமன், சாரி, A1 சமன் A2 பிளஸ் A3. குழம்பாது, விஷயத்தை விளங்கிடு. இங்க பாரு, A லெவலுக்கு O லெவலுக்கு இருக்கிறது டிஃபரெண்டா பாரு, வித்தியாசத்தை பாரு. சரியா, நல்ல கவனி. அவன் சொன்னான் தேற்றம் சரியான்னு கேட்டான். தேற்றம், பைதகரஸ் என்ன தேற்றம் சரியா? ரைட், ஓகே, இதுதான் தேற்றம்னு முடிச்சிட்டீங்க. எல்லாரும் ரைட், எல்லாரும் ரைட். நான் சொல்ல விஷயத்தை கவனம். செம்பக்கத்தை அயல் பக்கமாக கொண்டு உருவாகிற சதுரத்தின் பரப்பளவு ஏனைய 2 பக்கங்களை கொண்டு உருவாகிற சதுரங்களின் பரப்பளவு கூட்டுத்தொகை சமன். இப்ப செல்ல பார்ப்போம். இந்த சதுரத்தின் பரப்பளவு, இது சீனா, இதுவும் சி, அது சதுரம். சி தர சி, சி வர்க்கம் சமன் A தர A சக B தர B. நல்லா பாருங்கடா, இந்த தேற்றத்தின் முடிவாகத்தான் இவர் வாராரே ஒழிய இது தேற்றம் அல்ல. தெளிவா விளங்கிங்க. இப்ப நான் கதைச்ச விஷயம் விளங்கிட்டாடா, தேற்றம் எங்கேயோ வரைக்க அதுல முடிவு இப்படி வருது. அப்ப அவன் முக்கோணியை கதைச்சிருந்தான். ரைட், விளங்கிக்க. சொல்ற விஷயத்தை இப்ப நான் வந்த இடத்தை புரிஞ்சுக்க. இது ஒரு சரி ஒரு உதாரணம். இதை நாம பிள்ளையா செஞ்சிட்டமே, யோசிச்சமே என்றெல்லாம் நீங்க யோசிக்க தேவை. இதெல்லாம் நம்ம படிக்கதான் வந்துடுறீங்க. எல்லாருக்கும் விளங்கிட்டாடா. நீங்க சின்ன தேற்றத்துக்கும் அதுக்கு இடையிலான அந்த டிஃபரெண்டா நான் கதைச்சது விளங்கிட்டேன். நான் பேசுற விஷயத்தை விளங்கிக்க. பைதகரஸ் தேற்றம்னு நம்ம பாக்குறது என்ன, அதுல முடிவு என்ன? விளங்கிட்டாடா சின்ன விஷயம்? விளங்கிட்டாடா? இப்ப சொல்லுங்கடா, பைதகரஸ் தேற்றம் இதாடா, இது முடிவு, இதே முடிவு. அதே மாதிரிதான் நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. நீங்க எஃப் சமன் எம்ஏன்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க, நியூட்டனின் 2ஆம் விதி. அதாவது இந்த விதிக்கு விளக்கம் எழுதிப்பாங்க. ஏ நேர்வீத சமன் எஃப், ஏ நேர்வீத சமன் 1/n அல்லது திணிவுக்கு நேர்மாறு வீதசமன். நியூட்டனின் 2ஆம் விதி இது அல்ல, இது முடிவுக்கான விளக்கம். அப்ப ஏன் அது உங்கள்ட்ட தரப்படலைன்னா, அப்ப உங்களுக்கு அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை நம்மள்ட்ட. ஏன்னா அங்க ஓலவல் நேரடியான கேள்விகள், நேரடியான எதிர்பார்ப்பு தான் அந்த கேள்வி. ஆனா ஏ லெவல் அப்படி. இனி நாங்க வந்தாச்சு நியூட்டன் 2ஆம் விதி. இப்ப நம்ம அதை கதைக்க போறது இல்லை. சரியா, இந்த சமன்பாடாவா இதெல்லாம் எழுதியெல்லாம் காட்டல, எழுதி காட்டினா பிரச்சனை இல்லை. பாருங்க, நியூட்டனின் 2ஆம் விதி இப்படி எழுதினா மட்டும்தான் உனக்கு மார்க்ஸ் கேட்பான். நியூட்டனின் 2ஆம் விதியை கூறு கேட்டு கேள்விப்போம் மிஸ்டேக். அப்ப நியூட்டனின் 2ஆம் விதி இங்க என்ன எழுதுனா, நல்லா கவனிங்க. உந்த மாற்று வீதமானது, உந்த மாற்று வீதமானது அழுத்திய விசைக்கு நேர்வீத சமனாகவும் அழுத்திய விசையின் திசையில் இருக்கும். இவ்வளவுதான் நியூட்டனின் 2ஆம். அடே, இவ்வளவு கஷ்டமான பாடங்களோடு ஃபீல் பண்றதுல பாடங்கள் இலக்குவானதுதான். இப்ப பார்க்கத்தான் நம்ம பெருசு மாதிரி கழிச்சிட்டு, இதெல்லாம் சின்ன சின்ன பாபா ஃபிங்கர் பிரிண்ட்ல வரும் விடையெல்லாம். சின்ன சின்ன கதை நல்லா கவனிக்கலாம். அந்த ஆழத்துக்குள்ள வந்தோம்னா பிடிச்சிக்கலாம் மெக்கானிக்ஸ். சொல்லலாம். நியூட்டனின் 2ஆம் விதி, உந்த மாற்று வீதமானது அழுத்திய விசைக்கு நேர்வீத சமனாகவும் அழுத்திய விசையின் திசையில் இருக்கும். இங்க பாருங்க, உந்த மாற்று வீதமானது டெல்டா பி, உந்த மாற்றம் கீழே நேரம். அதான், அவ்வளவுதான். இதான் நியூட்டன் சொன்னது. உந்த மாற்று வீதம், உந்த மாற்றம் கீழே டி. உந்தம்னா உங்களுக்கு தெரியும், திணிவு தர வேகம். அப்படி படிச்சு வச்சிருக்கீங்க. இங்க உந்தம்னா என்னன்னு படிக்கும். சரி, ரைட், கவனிங்க. உந்த மாற்றம்ங்கிறது இறுதி உந்தம் செய்ய ஆரம்பம். இங்க பாரு, mv இறுதி வேகம் தர திணிவு மைனஸ் mu ஆரம்ப உந்தம். மாற்றம்னா எப்போதும் இறுதி செய்ய ஆரம்பம். கிளர்ச்சி நேரம். இப்ப செல்லாம். அப்ப நான் எழுதுற வளைஞ்சாடு பாருங்களா, இதுல m பொதுவா எடுக்கலாம், எடுத்தாச்சு. v மைனஸ் u பை t எங்களுக்கு தெரியும். சரியா, உங்களை படிச்சிருப்பீங்க. வேக மாற்றத்தின் நேரம் ஒரு ஆள் செல்லுவோம். இது யாரு? வேக மாற்றத்தின் நேரம் யாரு? டக்குன்னு வேக மாற்றத்தின் நேரம் யாரு? மெசேஜ் போடலாம், டக்குன்னு போடுங்க.
வேகமாற்றத்தின் கீழ் நேரம். எஸ், வெரி குட். ஆர்முடுகள் தான். யாரு? ஆர்முடுகள். வெரி குட். ரைட். இப்ப கவனிங்கடா. இப்ப சொல்லுங்க பாப்போம். F சமன் m into a. பாத்தீங்களா? நியூட்டன் சொன்ன விதி, அதுல இருந்து முடிவு. அப்ப முடிவுகள் விதி அல்ல, இது ஒரு முடிவாக வார ஒரு இடம். இது இங்க இருந்து தெரியணும், இங்க இருந்து கேள்வி கிளப்புவான், இங்க இருந்து கேள்வி கிளப்பான். அப்ப சில விஷயத்துல படிக்கிற டைம்லடா ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாக நுணுக்கமாக தெரிஞ்சிருக்கணும். ஆழமாக நுணுக்கமாக தெரிஞ்சிருக்கிறேன். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் சரி, இதுக்கான இந்த சாம்பாடுக்கான வந்த படி இந்த இடத்துல அதை புரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காண்டி கதைச்சது. சரியா? படிப்ப நான் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்க போறேன். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் நல்லா கவனிக்கணும். எங்களுக்கே தெரியும் அந்த விசை. விசை என்ன? விசை. சரியா? இங்க பாருங்க, நீங்க படிச்சிருப்பீங்க விசைக்கான சமன்பாடு F சமன் m into a. இதுல அழகா கதைச்சா திணிவு கிலோகிராம், ஆர்முடுகள் மீட்டர் செகண்ட் -2. இதுக்கு பதிலா நாம என்னத்தை பயன்படுத்துறோம்னா நியூட்டன் என்று பயன்படுத்துறோம். நியூட்டன் என்று பயன்படுத்துறோம். விஞ்ஞானிகளோட பேர் வர்றது அது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வரும். சரியா? இதுவும் அழகுதான். பட் இந்த இடத்துல இந்த கணியத்துக்கு சிறப்பான ஒரு பேர் வந்து கொடுத்திருக்கீங்க, அந்த விஞ்ஞானியை ஞாபகப்படுத்துறதுக்காக. இப்படி ஒவ்வொரு இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சில பௌதிக கணியங்களுக்கு சிறப்பான பேர்களை கொண்டு இருக்குது. அடுத்த அட்டவணை அதுதான். அடுத்த அட்டவணை எல்லாத்தையும் பார்ப்போம், நாங்க அவசரம் இல்லை. சரியா? அப்ப பாருங்க, இதுல அழகு, இதுக்கு சிறப்பு பேராக நம்ம யாரை பயன்படுத்துறோம்? நியூட்டன் என்ற ஒரு. இப்படி நாங்க ஒவ்வொரு பௌதிக கணியங்களுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கோம், அழுத்த வேறுபாடு வோல்ட், வலு வாட், ஜூல் சக்திக்கான ஜூல் ஜூல் என்ற கதை. அப்ப இப்படியான கதைகளை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோங்க. ரைட், ஓகே. சில விஷயத்த நல்லா கவனிங்களா. இன்றைய கிளாஸ் நாங்க இதோட முடிப்போம். சரி, இதோட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு உங்களோட கிளாஸ்ல இந்த யூனிட்டோட தான் சந்திக்க போறோம். சரியா? பரிமாணங்கள் சப்ஜெக்ட். சண்டே வந்துட்டு மெக்கானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குரிய டியூபோட குரூப்பை ஷேர் பண்ணப்படும். சரியா? அவ்வளவுதான் விஷயம். தெளிவாக விளங்கிடுங்க. இந்த கிளாஸ் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. எப்படி நாங்க என்ன செய்ய போறோம், எங்களோட பாடம் சப்ஜெக்ட் தான் கொண்டு போகிறோம். அறிமுக வகுப்புகள், ஒரு ஆசிரியர் அறிமுகம், மாணவர்கள் அறிமுகமாக நம்ம ஒரு ஏற்பாடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுல உள்ளுக்கு வந்துட்டு இருக்கிறது ஒரு கிளாஸாக நம்ம என்ன செய்யலாம், அதை நாம போகலாம். அதுக்கு காலம் இருக்குது. இப்போதைக்கு நான் சின்ன விஷயத்துல கவனம் மாதிரி ஒன்று நேரங்கள் காலங்களை வீணடிச்சிடாத. நான் ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுதுனா 3 மாசம் பின்னால ஓட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஓட்டத்தை நாங்க எப்படி முடிக்கிறது, வெற்றிகரமாக நாங்க எப்படி முடிக்க போறோம்ங்கிற கதை தான் நீங்க இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கவனிங்கடா. அவங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இடையில இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஃபுல் சிலபஸை நான் முடிச்சுத்தரேன். ஃபுல் சிலபஸை நான் முடிச்சு ஃபுல்லா நான் பேப்பர்ல இறங்குவோம். பெரிய ஒரு கஷ்டமே இல்லை. நீங்க கிளாஸஸ் வந்ததுக்கு பிறகு நான் இந்த முறை நல்லா கவனிங்கடா. அதுதான் அந்த அனுபவ ரீதியாக பிடிக்கலாம். இந்த முறை உங்களோட சீனியர் பேஜ் 2026ஆம் ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸ் நடந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் நான் உடனே சொன்னேன், நான் ஃபைனல் எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் உன் கூட இருக்கு. சரியா? நல்லா கவனிங்க. அதை யூடியூப்ல அப்டேட் ஆகிருக்கும். எக்ஸாமுக்கு முதல் நாள், அதாவது வெள்ளிக்கிழமை பயோமேத்ஸ் நடக்குது, சாட்டர்டே சண்டே ஆஃப், திங்கட்கிழமை பிசிக்ஸ், சாட்டர்டே சண்டே. சரியா? சாட்டர்டே சண்டே பேப்பர் கிளாஸ் நடந்து, நம்மளோட கிளாஸ் நடந்து, ஸ்ட்ரக்சர் நடந்து, எம்சி நடந்து, எஸ்ஏ நடந்து. சில விஷயத்தை கவனிங்க. ஸ்ட்ரக்சர்ல நான் செஞ்சிருக்கிற அந்த 4 கேள்விகளும் தான் அந்த கேள்வி. நான் மொத்தமாக 7 கேள்வி செஞ்சேன். நான் செலக்ட் பண்ணியிருக்கிற 4 பகுதிகள் தான் அதே கேள்வியாக வந்தது. அதை டியூடையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களோட குரூப்லயும் அந்த வீடியோஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க என்ன நடந்திருக்குது. என்ன சொல்ல வரா, இது அனுபவ ரீதியா அப்படிங்கிறது. ஓகே, இவர் இதை நோக்கி தான் நகர்ந்துட்டு வராங்க. போன இயர்ஸ் என்ன வந்திருக்கோம், இந்த இயர்ஸ் என்ன பாருங்க. தேர்வுக்கு கூட நம்ம இந்த அளவுக்கு அலோகேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப டேர்மையும் கடந்து நாங்க எப்படி எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் டார்கெட் பண்றது எல்லாம் படிப்போம். போதுமானது. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம்னா அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போம். இது பிறகு கதைச்சாலும் படிக்கலாம். சரிங்க, எல்லாரும் என்ன செய்யும், எல்லாம் படிக்க பாருங்க.